அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பொது நூலக இயக்ககம் சார்பில் நடத்தப்படும் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது வரவேற்புரை வழங்க நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமிகு கி. சிவகாம சுந்தரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை செயலர் ஆகியோரின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலக இயக்குனர், இணை இயக்குனர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் முன்னிலையிலும் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இன்று நடைபெற இருக்கும் அன்பும் அறனும் எனும் தலைப்பில் நடைபெற இருக்கும் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள நெறியாளர் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு கருத்துரை வழங்க வந்திருக்கும் நல்லாசிரியர் கவிஞர் திரு மு. மகேந்திர பாபு அவர்களையும், திருமதி ஷீலாதேவி தலைமை ஆசிரியை ஆகியோரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்துள்ள நூலகர்கள், வாசகர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக நிகழ்விற்கு வரவேற்கிறோம். நன்றி. நன்றிங்க மேம். தற்பொழுது அறிமுக உரை. இன்றைய நாளில் அன்பும் அறனும் எனும் தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் தமிழக அரசின் கல்வித்துறையின் நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும், பன்னாட்டு தமிழுறவு மன்றம் இவருக்கு தமிழ் பணிச்செம்மல் விருதும், நெகிழி விழிப்புணர்விற்காக மதுரை மாநகராட்சி ஆணையர் விருதும், மாவட்ட ஆட்சியரின் விருதும் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சிந்தனை சிகரம் போன்ற பல விருதுகளை பெற்றவர். இவர் 1500க்கும் மேற்பட்ட இலக்கிய கூட்டங்கள், கருத்தரங்கம், பட்டிமன்றம், விவாத அரங்கம் போன்ற தொலைக்காட்சி சிறப்பு பட்டிமன்றம் வாயிலாக இளைய சமுதாயத்தினரிடம் விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை பேச்சாளராக வலம் வருபவர். இவர் ஒரு சிறந்த வருணனையாளரும் கூட. இவர் வெளியிட்ட நூல்கள் சிரிப்பு இனிப்பு, இலக்கிய கருவூலம், இருமணச் சங்கமம் போன்ற நூல்களாகும். மேலும் ஐயா அவர்களின் திறமையான அர்ப்பணிப்புமிக்க பணிகள் மேன்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தற்பொழுது சிறப்பு செய்தல். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் கவிஞர் திருமிகு மகேந்திர பாபு ஐயா அவர்களை நம் முதன்மை நூலகர் சிறப்பு செய்திடுவார். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு ஷீலாதேவி தலைமை ஆசிரியர் அவர்களை நம் துணை முதன்மை நூலகர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றிடுவார். உரை தொடங்கும் முன்பு நம் சிறப்பு விருந்தினரை கருத்துரை வழங்கும் நெறியாளர்களை அறிமுகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்,
இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனின் திருவடியினை பற்றி தமிழ் கூறும் நல்லுலகத்திலே அருள்மிகு மீனாட்சி அம்மன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மதுரை எம்பதியிலே நூல்களின் மாநகரம் என்று சொல்லுகிற அளவிலே வெகு சிறப்பான முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நிறுவி இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய சிலையை கன்னியாகுமரியிலே இந்த 21ஆம் நூற்றாண்டு தொடங்கிய அந்த 2000ஆம் ஆண்டு வெகு சிறப்பாக நிறுவி அதனுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்திலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான பெருமையை இந்த மண்ணுக்கு சேர்த்திருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்திலே நெஞ்சார நினைந்து இந்த அற்புதமான மதுரை எம்பதியிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ஒவ்வொரு இடத்திலும் நின்று மிக நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் வடிவமைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உதவி முதன்மை நூலகர், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா சந்தான கிருஷ்ணன் அவர்களே, ஒரு கைத்தட்டலாம். அதை போல இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், இந்த கருத்தரங்கை மிக அழகாக நம்முடைய ஐயா சந்தான கிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களே, 2 அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள். அன்பும் அறனும் என்கிற தலைப்பிலே நம்மிடத்திலே அற்புதமான கருத்துரை வழங்குவதற்காக அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளி இளமனூர் அற்புதமான பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றிருக்கக்கூடிய நல்லாசிரியர் மகேந்திர பாபு அவர்கள், அதை போல பூலாங்குளம் அரசு தொடக்கப்பள்ளியிலே பல இளம் சிறார்களுக்கு அழகு தமிழை அற்புதமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை போற்றுதலுக்குரிய திருமதி ஷீலாதேவி அவர்கள், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே இணைத்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனம் மெய் மொழி வாக்கினாலே வணக்கத்தை சொல்வது உங்கள் அன்பன் திருக்குமரன், சண்முக திருக்குமரன். அப்படின்னாலும் கைத்தட்டலாம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது தான் கைத்தட்டுதல். உங்களுடைய கைத்தட்டுதல் இவர்களுக்கு உரம் சேர்க்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் சொல்லுகிற பொழுது, நாம் கைத்தட்டுகிற பொழுது கூடுதலாக 2 சிந்தனையை நமக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்திலே எழும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாரதி புலவன் சொல்லுவார். எனவே குழந்தைகளுக்கு சொல்லுகிற பொழுது, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்வார். ஓடி விளையாட வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு பாப்பாவுக்கு சொல்லுகிற பொழுது கூட அது ஒரு நயத்தோடு சொல்ல வேண்டும். இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு, அன்பும் அறனும். எல்லாருக்கும் திருக்குறள் நினைவுக்கு வரும். 1330 குறட்பாக்கள். அதில் வள்ளுவர் பயன்படுத்தாத ஒரே ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்தில் ஒரு எழுத்து ஔ. யார் சொன்னது? மகிழ்ச்சி, பாராட்டு பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல பாராட்டு கொடுக்கலாம். ஔ என்கிற அந்த எழுத்து பயன்படுத்தாத எழுத்து, உயிர் எழுத்தில் பயன்படுத்தாத எழுத்து. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ மகிழ்ச்சி. இந்த மாதிரி அப்பப்போ கேள்வி கேட்போம், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆகா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 37 எழுத்துக்களை வள்ளுவர் மொத்தமாக 247 எழுத்துக்களிலே 37 எழுத்துக்களை பயன்படுத்தவில்லை என்கிற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் உண்டு. வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமேன்பாங்க. அழகா வள்ளுவரை பற்றி திருவள்ளுவ மாலையிலே சொல்லுகிற பொழுது நிறைய அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் ஐயன் வள்ளுவனை பற்றி நிறைய வாழ்த்துளிகளை வழங்கி இருக்கிறார். எல்லா பொருளும் இதன்பால் உளனர்.
இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். எல்லாமே இருக்குது. என்ன வேணும் நமக்கு? நம்ம போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மூளை வந்து எவ்வளவு எடைன்னு தெரியுமா யாருக்காவது? நம்முடைய மூளை எத்தனை எடைன்னு யாருக்காவது தெரியுமா? எல்லாருக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் மூளையை படைச்சிருக்கிறார். 1 கிலோ 400 கிராம், யாருக்கும் அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. 1/4 கிலோ 3/4 கிலோலாம் நம்ம ஏலம் போட முடியாது. இப்போ மனித மூளை எல்லாரும் பயன்படுத்துகிறோம். 5 விழுக்காடு தான் பயன்படுத்தி இருக்கிறோமா இது வரைக்கும். நம்ம எல்லாருமே, மிகப்பெரிய அறிஞர் ஐன்ஸ்டீன் தான் 10 விழுக்காடு பயன்படுத்தி இருக்கிறார். 10% தான் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ 90% அவரே பயன்படுத்தலை. அப்போ நம்மளாம் 5 தான். நம்மளாம் தொடக்க புள்ளியோடு நின்று விடுகிறோம். அப்போ அறம் சார்ந்த சிந்தனைகளை உலகத்திற்கு கொடுத்திருப்பதனாலே தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவருடைய அந்த வாசகம்தான் ஐநா சபையிலையும் எல்லா இடங்களிலையும் இடம்பெறுகிறது என்று சொன்னால், தமிழ் தான் இடம்பெறுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது பன்னாட்டு சபையிலே வைக்கப்பட்டிருக்கிற வாசகம். அந்த இடத்துக்கு நான் போனேன். மகிபாலன்பட்டின்னு பேர். பூங்குன்றம்லாம் கிடையாது, மகிபாலன்பட்டின்னு சிவகங்கை மாவட்டத்தில் உண்டு. அந்த இடத்துக்கு போன பொழுது அந்த கணியன் பூங்குன்றன் எழுதிய அந்த வைர வரிகள், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இதழமே என்று சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில தான் தமிழ் கூறுகிற நல்லுலகத்திலே ஐயன் வள்ளுவன் இன்றைக்கு வானுயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால், தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற மாபெரும் பெருமை என்ன என்று சொன்னால், குமரி முனையிலே நம்முடைய ஐயன் திருவள்ளுவனை நிறுத்தி அழகு பார்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் சமூகம் கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி! அந்த சிலை நிற்குமா, நிற்காதா, தாங்குமா, தாங்காதா? இன்னைக்கு ரொம்ப நிமிர்ந்து நிற்கிறது. அடுத்து வருகிற நாட்களிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா அவர்கள் அந்த கண்ணாடி பாலத்தை நடந்து சென்று விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு இணைப்பை கொடுத்து அந்த கண்ணாடி பாலத்திலே சென்று நாம் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டும், கடல் அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணாடி பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்ற உன்னதமான வெள்ளி விழா கொண்டாட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் பெருமை. அப்போ பாருங்களேன், எங்கேயோ வெளிநாட்டில் தான் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே கடல் அழகை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அந்த வித்தையை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு நம்ம நினச்சி பார்க்கிறோம். நம்மலாம் போகணும். அந்த சிலை திறப்பு விழா அன்றைக்கு நான் அங்கே இருந்தவன் என்பதனாலே சொல்லுகிறேன். அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். 133 அடி. அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. ஐயன் வள்ளுவனுடைய அந்த அதிகாரங்கள், அறத்துப்பாலிலே 38 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், 380 பாடல்கள். அடுத்து பொருட்பாலிலே 700 பாடல்கள், 70 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 பாட்டு. அதே போல இன்பத்துப்பால் என்று சொல்லப்படுகின்ற காமத்துப்பாலிலே 25 அதிகாரம். 133 அடி உயரத்திலே கணபதி ஸ்தபதி அவர்கள் எக்காலமும் தமிழ் நிற்பதைப் போல இந்த ஐயன் வள்ளுவன் சிலையும் நிற்கும் என்று உத்தரவாதத்தை வழங்கியதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு வெள்ளி விழா நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்போ வள்ளுவத்தில் என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது. ஒன்றும் ரொம்பலாம் யோசிச்சு அங்கிட்டுலாம் நம்ம போக வேண்டாம். மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள், சிறப்பு கவனத்திற்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பள்ளிக்கு ஒரு நாள் நான் சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தேன். அங்கே அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஓட்டப்பந்தய போட்டி வைத்தார்கள். ஒரு முனையிலே ஒரு ஆசிரியர் நின்று கொண்டு அந்த குழந்தைகளை வா வா என்று அழைக்கிறார். இந்த முனையிலே ஒரு ஆசிரியை கையிலே வைத்திருந்த அந்த விசிலை அடித்து ஓடு என்று சொல்லுகிறார். குழந்தைகள் ஓடத் தொடங்கியது. பாதி தூரம் போன போது ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டது. முன்னால் சென்ற மற்ற குழந்தைகளும் அப்படியே திரும்பி பார்த்தது. வந்து அந்த குழந்தையை எழுப்பி 10 குழந்தைகளும் கைகோர்த்து ஓடிய அந்த காட்சி என் கண்களிலே நிற்கிறது. மனம் முதிர்ந்த நாம் எங்கே இருக்கிறோம்? மன வளர்ச்சி குன்றியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது அறம், எது அன்பு? யார் மாட்டு அன்பு வர வேண்டும்? அன்பு என்றால் என்ன? 3 எழுத்து தான். அன்பே கடவுள்னு சொல்கிறோம் நம்ம. அன்புதான் இன்ப ஊற்று. அப்போ அன்புதான் எல்லாம் என்று சொல்லுகிறோம். அப்போ அன்பு அறம் என்கிற ஒரு அறத்தை ஐயன் திருவள்ளுவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சம்பவங்களும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு மின் தூக்கி, லிஃப்ட் அப்படி தமிழில் சொல்லணும். ஆமாம், ஒரு மின் தூக்கி அதுக்கு பேர்.
அந்த மின் தூக்கியில் இப்போ இங்கே நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் மின் தூக்கி இருக்கிறது. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். எது முன்னால் வருதோ அதுக்கு நம்ம ஓடிடுவோம். இது மனித இயல்பு. நம்ம ஏதாவது ஒரு பொத்தானை அமுக்கிட்டு நிற்போம். எந்த மின் தூக்கி வருதோ உடனே அங்கே பாஞ்சிருவோம். சரி, இது நம்ம இதுக்காகத்தானே நின்றோம், இதில் போவோங்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் பொறுமை கிடையாது. எது வருதோ அதில் முன்னால் போகணும். எல்லாமே வேகம். உலகமே ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒரு மின் தூக்கி நிற்கிறது. எல்லோரும் ஏறுகிறார்கள், பரபரப்பாக வந்து ஏறுகிறார்கள். அதிக சுமையினாலே அந்த மின் தூக்கி தூக்கவில்லை. அப்போ ஒரு சிகப்பு கலரில் ஒரு மின் விளக்கு ஒளிர்கிறது. ஓவர்லோட் அப்படின்னு. யார் இறங்குறது? ஒருத்தரை பார்க்குறாங்க, யாரும் இறங்கலை. ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் லேப்டாப் எடுத்துகிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒருத்தர் இப்படியே பார்க்குறாரு, ஒருத்தர் தலை சீவுறாரு. எல்லாம் பார்க்குறாங்க, யாரும் இறங்கலை. யாரை பார்க்குறாங்க, யாரும் இறங்கலை. அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி இறங்குவதற்கு எத்தனிக்கிறார். அவர் கையிலே 2 ஊன்றுகோல் இருக்கிறது. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்குத்தான் மனம் இருந்திருக்கிறது. அவர் அந்த மின் தூக்கியிலிருந்து வெளியே வருகிற பொழுது மனம் முதிர்ச்சி பெற்ற நாம் எங்கே இருக்கிறோம்? அறம் என்று சொன்னால் இதுதான். அறம்னா என்ன? எங்கே தொடங்கின அறம்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள். அற சிந்தனைகள் நம்முடைய வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும். நம்மெல்லாம் மன முதிர்ச்சி பெற்றவர்கள். திருக்குறள் முனிசாமி ஐயா தான் சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மனிதர்கள் மனித பண்புகளோடு இருக்கிறார்களா? நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். 6 அறிவு நம்ம படைத்தவர்கள். நமக்கெல்லாம் பகுத்தறிய தெரியும்னு சொல்கிறோம். ஆனால் முனிசாமி ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சில நேரத்தில் மனுஷன் 5:30க்கு வந்துடுவான், 5க்கு வந்துடுவான், சில நேரம் 4க்கு போயிடுவான். தொல்காப்பியம் தான் சொன்னான் புல்லும் மரமும் ஓரறிவினவேன்னு சொன்னான். தொல்காப்பியம் தான் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு இலக்கணத்தை கொடுத்தது. அந்த தொல்காப்பியன் வகுத்து கொடுக்கிறான். ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், 3 அறிவு உயிர், 4 அறிவு உயிர், 5 அறிவு உயிர், 6 அறிவு உயிர் என்று உயிர்களை வகைப்படுத்துகிறான். அதற்கப்புறம் தான் சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கையை கொண்டு வராங்க. அப்போ உலகத்தில் புல்லுக்கும் மரத்துக்கும் அறிவு இருக்குதுன்னு சொன்னது. அப்போ எவ்வளோ பெரிய சித்தாந்தம் பாருங்கள். செடிகளோடு நம்ம பேசலாம், செடிகளோடு உட்காந்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம். அதுதான் அறிவு. எங்கள் மாணவர்கள்ட்ட சொன்னேன், இந்த ஆண்டு வெப்பம் அதிகமாக இருக்கும்ப்பா, 2025, 24 வெப்பம் அதிகமாக இருக்கும்ப்பா. நம்மெல்லாம் என்ன செய்யணும்னா, குளோபல் வார்மிங் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நடக்கும், அதனால் நம்ம மரம் வளர்க்கணும் நிறையா, அதுக்கு முதல்ல செடி எடுக்கணும், நாற்று எடுக்கணும், இப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய 1 மணி நேரம் பேசி முடித்தேன். உடனே ஒரு 4 பேர் வந்தாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம், எந்த இடம் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல விதையை போட்டு வளர்த்துடலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லி நான் ஒரு இடத்த காமிச்சிட்டேன். போன மாதம் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், ஜூன் மாதம் சொன்னதுடா, என்னடா அது ஒன்றுமே முளைக்கலன்னு. நீங்கள் சொன்ன இடத்துல போட்டேன் விளங்குமான்னு நான் ஒருத்தன். நான் சொன்னேன், இப்படிலாம் பேசக்கூடாதுடா, எந்த இடத்துல போட்டீங்க? நீங்கள் சொன்ன இடத்துல தான் போட்டேன். விதையை போட்டியாடான்னு. சார், விதையை நான் தான் சார் போட்டேன். விதையை போட்டால் போதுமாடா தம்பிகளா, தண்ணி ஊற்ற வேண்டாமா? உடனே இன்னொருத்தன் சொன்னான், சார் காலையில் 10 வாளி தண்ணி, 11 மணிக்கு 10 வாளி தண்ணி, 1 மணிக்கு 10 வாளி தண்ணி, 4 மணிக்கு 10 வாளி தண்ணி, நான் தான் சார் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். படுபாவிகளா, இவ்வளவு தண்ணி ஊற்றினா விதை அழுகி போயிடாதாடான்னு. உடனே ஒருத்தன் சொன்னான், விதையெல்லாம் அழுகலை சார், உனக்கு எப்பரா தெரியும்? நான் தான் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வார்க்கும் உள்ளளிக்கலாக ஆரன்னு வள்ளுவன் சொன்னான். இன்றைக்கி அறிவு எப்படி இருக்குது பாருங்க. இன்றைக்கி அறிவு எப்படி இருக்கிறது என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ எதை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம், இந்த சமூகத்திற்கு எதை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம் என்கிற கேள்விதான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்பிலே கருத்தரங்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யார் தருவார் இந்த அரியாசனம்? எவ்வளோ பெரிய அரியாசனம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சிம்மாசனம் பார்த்தீங்களா? இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு நாட்டில் எல்லாரும் தவம் கிடக்கிறாங்க. ஐயன் வள்ளுவன் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். நாங்கள் பேசுகிற தமிழ் எங்களை இங்கே வந்து அமர வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மொழிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. மொழியை பேசுகிறவர், தமிழ் மொழியை நீங்கள் உச்சரிக்க உங்கள் வாழ்நாள் கூடும்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழை பேசுங்கள். தமிழ் தான் ஒரு இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேனா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதிட்ட போய் கேட்டாங்க,
பாரதி தாய் நாடுன்னு தானே சொல்லுவோம். நதிகளுக்கெல்லாம் பெண் பேர் தானே வச்சுருக்குறோம். நாட்டை தாய் நாடுன்னு தானே சொல்லணும். ஏன் தாய் நாடுன்னு சொல்லாமல் தந்தையர் நாடுன்னு சொன்ன பாரதின்னு கேட்ட பொழுது பாரதி சொன்னானா, தாய் என்றால் அன்பு, அன்புனால இன்னைக்கு இந்த சமூகம் தூங்கி கொண்டிருக்கிறது. தந்தை என்றால் வீரம். எனவே என் தாய்நாட்டின் பெருமையை சொல்லுகிற பொழுது அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வீரம் விளைந்த மண் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னர். அப்படி நிறுத்தும் போது ஒரு கைத்தட்டணும். ஆமாம், அப்போ தானே நல்லா இருக்கும். நல்ல விஷயத்தை ஏதோ சொல்லியிருக்கிறோம் ஒரு மன நிறைவோட. அப்படி வீரம் விளைந்த மண் அழகா சொன்னான் பாருங்க. ஒவ்வொரு வரிகளையும் சொல்லுகிற பொழுது நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு, நாம் இருக்கும் நாடு நமதென்பதை அறிந்தோம்னா இது நமக்கே உரியது. எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும்னு சொன்னார். அப்படிப்பட்ட அறம் சார்ந்த ஒரு நாடு, அறக்கருத்துக்கள். அதனால தான் பல மொழிபெயர்ப்பாளர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எத்தனை உரை வந்திருக்கு பாருங்க. ஆனால் இன்னைக்கு அன்பும் அறனுங்கிற தலைப்பில் 2 பேர் நம்மிடத்தில் அழகாக உரையாற்ற வந்திருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த ஆண்டினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அது எப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு 12 பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு மாவட்டத்தில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் ஒரு 12 பேருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா இவர் அப்படி என்ன சாதிச்சிட்டார்? நம்ம கேட்கணும்ல கேள்வி. என்ன செய்து விட்டார்? ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க. ஆசிரியருக்கு ஒரு இலக்கணம் கொடுத்தார் நன்னூலார். குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை மலை நிகர் மாட்சியும் நல்ல ஆசிரியர் அண்ணேன்னார். ஆசிரியருக்கு ஒரு இலக்கணம் அதுதான். நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா? ஒருத்தன் வழுக்கு பாறையில் வழுக்கு மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிறான். வழுக்கு மரம் பார்த்துருக்கீங்களா? வழுக்கு மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஏறும்போது எல்லாரும் பார்த்து 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 பார்த்துன்னு சொல்கிறாங்க. ஏறி முடிச்சிட்டான், உச்சிக்கு போயிட்டான். போயிட்டு அவன் கீழே இறங்கும்போது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் சொன்னார், பார்த்து இறங்குப்பா அப்படின்னார். ஒரு பெரியவருக்கு கோபம் வந்துருச்சு. அவன் சிரமப்பட்டு ஏறினான்ல, அப்போ ஏதாவது வாயை திறந்தீங்களா? இறங்கும்போது சொல்கிறீங்களேன்னு சொன்ன பொழுது ஆசிரியர் சொன்னார், ஏறுகிற பொழுது எப்படியாவது முயற்சி எடுத்து ஏறி விடுவான். ஏறி முடித்த பிறகு இந்த மரத்தின் உச்சிக்கு நாம் வந்து விட்டோம் என்கிற ஆணவம் அவனுக்கு வரும். அந்த ஆணவம் வந்துவிட்டால் அவன் தவறு செய்வான். அது இறங்குகிற பொழுது அந்த தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக பார்த்து இறங்கு என்று சொல்கிறேன். அதனால தான் நான் ஆசிரியனாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆசிரியர் எந்த இடத்துல சுட்டி காமிக்கணுமோ அப்படி தான் காமிக்கணும். கிரேக்க ஞானி டயோஜனிஸ்ட்டை வந்து நிற்கிறான் அலெக்சாண்டர். வந்து சொல்லுகிறான், என்னை விட உங்களுக்கு தான் இந்த உலகத்திலே அதிக பெருமையும் பெயரும் இருக்கிறது. நான் உலகத்தையே கொண்டு வந்து என் காலடியிலே போட்டிருக்கிறேன். ஆனால் என்னை விட உங்களுக்கு தான் அதிக பேரும் புகழும் இருக்கிறது. எதனால் என்று சொன்ன பொழுது கிரேக்க ஞானி டயோஜனிஸ் அழகாக சொன்னார், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன். எவன் ஒருவன் தன்னை வெல்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலே போற்றப்படுவான். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. இது அறம் சொல்லுகிறது. அப்படி அறம் சார்ந்த சிந்தனைகளை நாளும் மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் ஆசான் கிரீன் தமிழ் சேனல் பைந்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு உன்னதமான பணியையும் ஆசிரிய பணியையும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் மகேந்திர பாபு அவர்கள் அன்பும் அறனும் என்கிற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். அதுதான் பாராட்டு. நல்லா கைத்தட்டு தான் பத்த மாட்டேங்குது. அவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார். அதே மாதிரி அதற்கு சற்று மிளைத்தோம். இவங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8, 12 வரைக்கும் போய்கிட்டு இருப்போம். ஆனால் எங்களுக்கெல்லாம் அஸ்திவாரம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, பேஸ் மட்டம் போடுறது ஒரு ஆள் வேணும் இல்லையா? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொன்னாங்க. எழுத்தை சொல்லி கொடுக்கறது யாருன்னா பூலாங்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு பட்டிமன்றத்துக்கு ஒரு டீமே தயார் பண்ணியிருக்காங்க அந்த மாணவர்களை. அப்படின்னா அந்த பெருமை திருமதி ஷீலா தேவி. அடுத்த ஆண்டு எப்படி நல்லாசிரியர் விருது வாங்கிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆசனத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இருவரும் அன்பும் அறனும்னு சொல்ல போகிறாங்க. அன்புனா என்ன நமக்கு நல்லா தெரியும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று பாரதி சொல்லுகிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்.
அதுதான் ரொம்ப அழகாக சொல்லுவார். உயிர்களை நேசிக்க வேண்டும், நம்ம நினைத்து பார்க்கிறோம். அப்போ அன்பு, அது அன்புனா விளக்கம் சொல்லிட்டோம். அறம்னா என்ன? எல்லாமே அறம் தான், எல்லாமே அறம் தான். ஒரு குழந்தை ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ஓடின குழந்தை கீழே விழுந்துருது. விழுந்த உடனே இன்றைக்கி என்ன செய்கிறோம்? நம்ம யாராவது கீழே விழுந்துட்டா உடனே செல்ஃபோனை எடுத்துடுறோம். அப்படியே அங்கே ஒரு ஃபோட்டோ, விழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. மனிதநேயம் எங்கே போச்சு பாருங்க. ஒரே ஒரு அம்மா மாத்திரம் வந்து பதறி போய் தூக்குச்சு, பதறி போய் அந்த குழந்தையை தூக்கி காலெலாம் தட்டி விட்டுச்சு. அங்கே தான் அன்பு இருக்கிறது. நாமெல்லாம் அன்பு என்று சொல்லிக்கொண்டு அன்பு செலுத்த மறந்து விடுகிறோம். அந்த அம்மா ஒரு ஆளுக்கு தான், அவங்க குழந்தை கூட கிடையாது அது. அப்போ பாருங்களேன், எங்கே அன்பு இருக்கிறது? இன்றைக்கி எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காட்சி நிகழ்வு நடைபெற்றால் அந்த இடத்துல நம்ம வந்து போய் ஏதாவது படம் எடுக்கணும், அதை எடுத்து போடணும், லைக்ஸ் அல்லணும், கமெண்ட் அல்லணும், ஷேர் பண்ணணும். இதுதானே இன்றைக்கி நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையான அன்பு என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த அன்பு வள்ளுவன் எப்படி பார்த்திருக்கிறான் என்பதை சொல்லுவதற்கு அழகாக பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அறம் என்பது எல்லா நிலையிலும், நீங்கள் தானம் தர்மம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? நம்ம எல்லாம் சொல்கிறோம், நான் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, நான் அன்னதானம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பார்வையற்றோர் சங்க பள்ளி, பார்வையற்ற மாணவர்கள் ஒரு 400 பேர் படிக்கிறாங்க. அவர்களுக்கு பாடத்தெல்லாம் வந்து கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க குரல் தானம் செய்து கொண்டிருக்கிறேன் நான். என்னுடைய குரலில் அவங்க படிக்கிறாங்க. இது குரல் தானம், வித்யாதானம். ஏன்னா அவங்களுக்கு அந்த என்னுடைய குரல் தான் பரிச்சுங்க. நான் தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போனாலும் ஒரு பார்வையற்ற சகோதரர் அந்த பக்கம் இருந்தாருன்னா என்னுடைய குரலை கேட்டு நின்று, ஐயா நீங்கள் சண்முக திருக்குமரன் தானேன்னு கேட்பார். அதுதான் என் குரலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை என் வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவங்களுக்கு போய் நான் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் குரல் தானம் பண்ணிட்டு வருவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க அதை கேட்டு கேட்டு படிப்பாங்க. அது குரல் தானம். வித்யாதானம் பார்க்குறோம், அன்னதானம் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாமே தானம் பண்ணுறோம். தானம் வேறு, தர்மம் வேறு. நீங்கள் பாருங்கள், வாசலில் முன்பெல்லாம் வந்து கேட்குறப்ப அம்மா தாயி தர்மம் போடுங்கன்பாங்க. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? கேட்டவுடன் கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம். நம்மலாம் கேட்ட உடனே தான் கொடுக்குறோம், கேட்காம கொடுக்குறோமா? கிடையாது. அப்போ தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ தான தர்மங்களை செய்யுங்க சொன்னால் அதான் தர்மம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அப்போ இன்னும் நம்ம தர்மம் பண்ணலை, நம்ம தானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து தானம் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு மக்கள் மையத்தை ஒன்று கட்டணும்னு ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்காக மக்கள்கிட்ட எல்லாம் போய் நன்கொடை வாங்கி கட்டணும், மக்களுக்காக அது ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கினார். அந்த ஊரில் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் கஞ்சன். கஞ்சன் கூட சொல்லக்கூடாது, கருமி. கஞ்சன்னா 4 எழுத்தான், கருமினா 3 எழுத்தான். அதனால் 3 எழுத்து எதுவுமே தரமாட்டான். அவங்ககிட்ட போய் நின்றாங்க. நின்றுட்டு, ஐயா உங்கள் பங்கு இருந்தால் நல்லாயிருக்கும், மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான இடத்த கட்ட போகிறோம், அதுக்கு நீங்கள் கொடுங்க ஏதாவதுன்னு கேட்ட பொழுது அதெல்லாம் தரமாட்டேன்னா. உடனே ஒரு பெரியவர் சொன்னார், நீங்கள் காசு பணம்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, ஒரே ஒரு காசோலை மாத்திரம் கொடுங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு போட்டு கொடுங்க, நாங்கள் பத்திரமா வச்சுருக்கிறோம், உங்கள் பங்கு விழுகணுங்கிறதுக்காக கேட்குறோன்னாங்க. உடனே அவர் பார்த்தார், இப்படியே அதை கொண்டு வங்கியில் மாற்றிட மாட்டிங்களே? அதெல்லாம் மாற்ற மாட்டோம். 5000 ரூபாய்க்கு காசோலையை கொடுத்தார். அந்த கட்டடம் திறப்பு விழா நடந்து மக்கள் எல்லாம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி அது ஒன்று. அப்படி கொண்டு வந்த உடனே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த 4 பெரியவங்களும் திரும்ப அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருந்தாங்க உங்கள் காசோலைன்னாங்க. ஒன்று அவர், பரவாயில்லையே திரும்ப அப்படியே கொடுத்துட்டீங்களே, எப்படி இந்த சாத்தியம்? வேறு ஒன்றும் கிடையாது, ஊருக்குள்ளே போய் நின்று இந்த காசோலையை எடுத்து ஒன்றுக்கு உதவாத கருமி பையிலே 5000 ரூபா கொடுத்துருக்குறேன், நீங்கள் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டோம், அத்தனை பேரும் கொடுத்துட்டாங்க, ஜாம் நடந்துருச்சு, இதுக்கு ஒரு வகையில் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. ஒன்றுக்கு உதவாதவனை கூட அறம் செய்ய வைப்பது தான் அறத்தினுடைய தன்மை. எனவே அந்த அன்பும் அறனும் என்கிற தலைப்பிலே உரையாற்றுகிறதுக்காக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு மகேந்திர பாபு இதோ வருகிறார். உங்கள் பலத்த கரவொலிக்கிடையே அவரை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். அன்னை தமிழே, கேக்குது?
அன்னை தமிழே உயிராகும், ஆர்வம் நமது உயர்வாகும், இனிமை பேச்சே உணர்வாகும், ஈடிலா மொழியே தமிழாகும் என்று என்னுடைய வரிகளோடு இந்த அற்புதமான அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அடியேனின் முதல் வணக்கத்தை தெரிவிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய எங்களுடைய நல்லாசிரியர் பெருந்தகை, மதுரையினுடைய மகத்தான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா நல்லாசிரியர் பெருந்தகை நகைச்சுவை நாவரசு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவிக்கின்றேன். ஐயா, மதுரையிலே தாங்கியா குமரனுக்கு 2 படை வீடு, திருக்குமரனுக்கு 2 படை வீடு. மதுரை அப்படின்னா மன்றமும் குன்றமும், தமிழ் மன்றமும் குன்றமும். குன்றத்தில் முதல் படை வீடு, பழமுதிர்ச்சோலையில் 2ஆம் படை வீடு. ஆக இங்கே இந்த சபையினுடைய நடுவராக நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இன்று 2 பேச்சாளர்களாக நாங்கள் 2 படை வீடாக இருக்கின்றோம். உண்மையிலே ஒரு மகிழ்வான தருணம். ஏனென்று சொன்னால், சாலையிலே போகின்ற பொழுது அன்னார்ந்து தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த கட்டடத்தை. நூலகம் என்பது அறிவு திருக்கோயில். அத்தகைய அறிவு திருக்கோயிலிலே ஐயா அவர்களோடு அமர்ந்து உங்களோடு உரையாற்றவும் உரையாடவும் கிடைத்த வாய்ப்பிற்கு ஐயா அவர்களுக்கு முதல்கண் என்னுடைய நன்றியினை தெரிவிக்கின்றேன். மதுரை அப்படின்னாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண். அதில் அம்மா அவர்கள், நம்முடைய வரவேற்புரை நிகழ்த்திய அம்மா அவர்கள், அதற்கடுத்ததாக அறிமுக உரை நிகழ்த்திய ஐயா அவர்கள், நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கின்றேன். ஐயா பார்த்தீங்கன்னா, அந்த தொடங்கும் போது அவருடைய பேச்சு என்பது ஆற்றலுக்காக விட்டோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஐயாவே பேசி எடுத்து முடிச்ச அன்பு மரணம் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க. இந்த தலைப்பு முத்தமிழ் வளர்த்த மதுரையில் 3வது கவியரங்கம் இந்த நம்முடைய நூலகத்தில் வந்து நடக்குது. 3க்கும் ஐயா அவர்கள் தான் நடுவர். அதுதான் மிகச்சிறப்பு. அப்போ பாருங்க, இயல் இசை நாடகம் என்று முத்தமிழ் வளர்ந்தது நம்முடைய மதுரை. இந்த மதுரையில் தானே எத்தனை தமிழ் சான்றோர்கள் இருந்தாங்க. பாரதி சொன்னான் அல்லவா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவன் கிடைத்ததுனால தமிழனுக்கு பெருமை இல்லை. பெருமை யாருக்கு கிடைத்தது? நம்முடைய உலகத்திற்கு நாம் வள்ளுவனை தந்தோம். அந்த வள்ளுவனை பற்றி நம்ம பேசுறோம்னா எவ்வளவு ஒரு பெருமை. அதுவும் 100 கண்ட கலைஞர் நினைவு நூலகம், அவர் பெயரால் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் வள்ளுவரை பற்றி பேசக்கூடியது. நம்ம திருவிளையாடல் படத்துலங்க ஒரு வசனம் உண்டு, பிரிக்க முடியாதது தமிழும் சுவையும். அதுபோல பிரிக்க முடியாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரும் வள்ளுவரையும் பிரிக்க முடியாது. தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையிலே வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார், கோயில் அமைத்தார். தென் முனையிலே வானளாவ வள்ளுவருக்கு சிலை அமைத்தார். நம்முடைய சிந்தைக்கு குறளோவியம் தீட்டினார். ஆக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அற்புதமான 3 படைப்புகளை நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அவர் விட்டு சென்றார். அப்படி அவர் விட்டு சென்றது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் சொன்னேன், நம்ம வள்ளுவரையும் கலைஞரையும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த இனிய தருணத்தில் வள்ளுவருடைய ஒரு கவிதையோடு தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க. வள்ளுவரை அந்த சங்க பாடல்களெல்லாம் சொல்லி, சங்க நூல்களெல்லாம் சொல்லும் விதமாக ஒரு கவிதையினை நம்முடைய கலைஞர் அவர்கள் சொல்லுவார். பழந்தமிழர் பெருநூல்களை நினைத்தவாறு படுக்கையிலே ஒரு நாள் படுத்திருந்தேன். பக்கமது நெருக்கமாய் படுத்துக்கொண்டு வெக்கமது ஒரு சிறிதுமின்றி ஒருத்தி என்னை தழுவிக்கொண்டாள். அவளை அள்ளி அணைத்திட நான் முயலவில்லை என்றாலும் தள்ளிவிட எனக்கு மனமில்லை, தழுவட்டும் என்றிருந்தேன். சற்று நேரத்தில் மற்றொருத்தி வந்தாள். அவள் வானவில் மாயக்காரி, வானம்பாடியென இசைகுட்டும் சதுராட்டக்காரி. என்ன இது, ஒரு படுக்கை இருமங்கை என கேட்பீர், சற்றே பொறுத்திடுக. முதலில் வந்தவள் பெயர் தூக்கம், முதலில் வந்தவள் பெயர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவினிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி. மன்றம் ஒன்றில் இசைவாணன் அமுதமலை ஒளிகின்றான். மக்களெல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்கி நின்றார். மங்களமாய் இசை நிகழ்ச்சி முடியும் பொழுது
மங்களமாய் இசை நிகழ்ச்சி முடியும் பொழுது மக்கள் சிலர் எழுந்து நின்று 10 பாட்டு பாடுகின்றனர். 10 பாட்டு பாடுகின்றனர். மலைத்துவிட்ட இசைவாணன் கனைத்து கொண்டு 10 பாட்டு பாடினால் என்ன தொகை தருவீர் என கேட்டான். வெடுக்கனை எழுந்து நின்று விடையிறுத்தார் புலவர் ஒருவர், 8 தொகை தருவதாக. என்ன இது, எந்தன் 10 பாட்டுக்கு 8 தொகையா? அஃது எனக்கு குறுந்தொகை என்றான். ஓஹோ, 100 வேண்டீரோ புலவரேரே? 100 வேண்டேன், அதனை தீண்டேன். 400 தருவீரா? அதுவும் கையில் 400, அகத்தில் 400, புறத்தில் 400. அதுவும் அகத்தில் 400, புறத்தில் 400. புறத்தில் 400, கையில் 400, அகத்தில் 400, கருப்பில் 400. பொல்லா செயலது, பொல்லார் செயலது, வருமான வரைதனை ஏய்ப்போர் செயலது, காய்த்திருக்கும் கனிமரத்தை கோடாரி காமினால் வெட்டும் செயலது. எனவே பேச்சுக்கு பணம் கேட்கும் பழக்கத்தை விட்டொழிப்பீர். தேவையெனில் உமது தொண்டைக்கு பசும்பால் தருவோம். உமது தொண்டைக்கு பசும்பால் தருவோம், தேவையெனில் முப்பாலும் தருவோம். அந்த பேச்சாளன் சொல்கிறான், முப்பால் தருவதாக மொழிந்திட்ட புலவரையா, இனி பொருட்பால் ஒன்றிருக்கே என் தொண்டை பேசும். முப்பால் தருவதாக மொழிந்திட்ட புலவரையா, இனி பொருட்பால் ஒன்றிருக்கே என் தொண்டை பேசும். நீடு துயில் நீங்கி எழுந்தேன் நெடுநெல் வாடை பட்டதாலே, நீடு துயில் நீங்கி எழுந்தேன் நெடுநெல் வாடை பட்டதாலே, அந்த கனவினிலே நான் கண்ட காட்சியெல்லாம் கரும்பாய் இனித்ததம்மா என்று கலைஞர் ஒரு கவிதையிலே அந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கவிதையாக கவிதை சாற்றினை நமக்கு தருகின்றார். ஆக கலைஞர் பெயரில் அமைந்த ஒரு நூலகம். இங்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமம். வள்ளுவத்தை செவிக்கு இனியதாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கக்கூடிய உங்களை நான் வணங்குகிறேன். ஐயா அவங்க அருமையா சொன்னாங்க. வள்ளுவரை பற்றி புலவர்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு புலவர் சொல்றார், கவுனியார்ங்கிற ஒரு புலவர் சொல்றாரு, சிந்தைக்கு இனிய, செவிக்கு இனிய, வாய்க்கு இனிய, முந்தை இருவினைக்கு மருந்து. சிந்தைக்கு, செவிக்கு, வாய்க்கு இந்த இருவினை, நல்வினை தீவினை ஆகிய இருவினைக்கு மருந்தாக இருக்கக்கூடியது ஒன்று உண்டென்றால் அதுதான் நம்முடைய வள்ளுவர் கொடுத்த இன்குரல் வெண்பா என்று சொல்கின்றார். ஐயா சொன்னாங்களே, இந்த வள்ளுவத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. வள்ளுவத்தில் எது இல்லை அப்படின்னா அவர் நம்ம தெரியாம கேட்கறதான் அர்த்தம். வள்ளுவத்தில் எல்லாமே இருக்கு. பாட்டு பறவைகளின் வேடந்தாகலாங்க இருக்கக்கூடிய பாவலர் அறிவுமதி எழுதுவார், உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று. பாரு, இந்த வார்த்தைகளுக்குள்ள உள்ள ஒரு சொற்சிக்கணத்தையும் பொருளையும் பாருங்க. முதல்ல உரை, உரை நம்ம எழுதுறோம், உரை எழுதுறோம். அடுத்ததுல வல்லினரகத்தை அடைப்புக்குள்ள போறாரு, உரை, உரை ஊத்துறோம். ஊத்தி ஊத்தி பார்த்தா நாம் ஊத்துகின்ற அந்த பால் ஒரு நாள் தான் தாங்க, அடுத்து புளிச்சு போயிடும். 2000 வருஷமா இன்னும் இருக்கு ஐயா. அது யார் தந்தது? தந்தை தந்த தாய்ப்பால். அதுதான் இந்த முப்பால் என்று சொன்னால், இந்தியாவிற்கு இப்பாலும் இந்தியாவிற்கு அப்பாலும் தமிழை உலகத்தரத்தில் ஒருவன் கொண்டு சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அது நம்ம வள்ளுவர் தானே. ஐயா சொன்னாங்க இல்லையா, எத்தனை பேர் ஜார்ஜ் யுக்லோ போப், ஜியு போப் தொடங்கி 96 பேருக்கு மேல நம்முடைய திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். சொல்றான், எத்தனையோ அறநூல்கள் நம்முடைய இருந்தாலும் திருக்குறள் போல் ஒரு அறநூல் எதுவும் இல்லை என்று சொன்ன வீரமா முனிவர் அவர்தான் திருக்குறளை லத்தீனிலே மொழிபெயர்க்கின்றார். ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார். அதன் விளைவாக என்ன, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சில் ஏரியல் அப்படிங்கிற ஒரு தமிழ் சான்றோர் சொல்கின்றான், எல்லா நாட்டுக்காரர்களும் எல்லா மதத்தினரும் திருக்குறளை படிக்க வேண்டும். கேட்குறாங்க, ஏன் திருக்குறளை படிக்கணும்? ஒருவன் கீதை படித்தால் அது அவனை இந்துவாக மாற்றுகிறது, இந்துவாக ஆக்குகிறது. பைபிள் படித்தால் அவனை கிறிஸ்தவனாக மாற்றுகிறது, குரான் படித்தால் அவனை இஸ்லாமியனாக மாற்றுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே திருக்குறள் ஒன்றுதான் ஒருவனை மனிதனாக மாற்றுகிறது என்று சொன்னால், அப்ப திருக்குறளுக்கான பெருமையை நாம் யோசிக்க வேண்டும். திருக்குறள் படிப்பது என்பது மதிப்பிற்கா? இன்னைக்கு எங்க பசங்க இருக்கிறாங்க, அதுல 2 மார்க் இருக்குங்கிறதுக்காக படிக்கிறாங்க. எங்களுக்கு 10ஆவதுல வினாத்தாள்ல வரும்,
21வது வினா கட்டாய வினா, 2 மதிப்பெண். இன்னும் ஒரு மனப்பாட பாட்டுக்கு 3 மார்க். உலகு அப்படின்னு முடியுதுன்னா இவன் யோசிப்பான். தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இவனா போடுவாங்கயா. மேல 4 சீர், கீழே 2 சீர், கடைசியில உலகு. அந்த உலகங்கிறத மட்டும் அடிக்கோடு போட்டுருவான். அப்ப என்ன, நான் கேட்ட, நீங்கள் வினாத்தாளில் கேட்ட குறட்பாவை நான் எழுதிவிட்டேன். ஆக இன்றைய மாணவர்களுடைய மனம் என்ன நினைக்கிறது, அதற்கு 2 மதிப்பெண்கள் இருக்கின்றது, அதுக்காகத்தான் படிக்கிறான். படிப்பது மதிப்பெண்களுக்காக அல்ல. அன்றாடம் நாம் படிப்பது நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பை கூட்டுவது திருக்குறள் என்று நாம் படித்தோம் என்று சொன்னால் அதுதான வெற்றி. 1330 குறட்பாக்களும் நீங்கள் எந்த அதிகாரத்தை சொன்னாலும், எந்த எண்ணை சொன்னாலும், அதனுடைய முடிவை சொன்னாலும், தொடக்கத்தை சொன்னாலும் நான் சொல்வேன் என்பது அல்ல திருக்குறளின் வெற்றி. நீங்கள் ஏதேனும் ஒரு திருக்குறளை படித்து அந்த வாழ்க்கையின்படி நடந்தால் அதுதான வெற்றி. காந்தியடிகளை மகாத்மாவாக மாற்றியதில் குறளுக்கு பங்கு உண்டு. அவருக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் ரஷ்யாவினுடைய லியோ டால்ஸ்டாய். அவர் கடிதம் எழுதும் போதெல்லாம் மேற்கோள் காட்டுகிறார். அண்ணல் காந்தியடிகள் கேட்கின்றார், எப்படி இவ்வளவு நல்ல செய்தியில நீங்கள் எங்கிருந்து எடுத்து எனக்கு மேற்கோளாக தருகிறீர்கள்? அவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்க இந்திய தேசத்துல, குறிப்பா தமிழகத்திலே திருக்குறள் என்ற நூலில் இருந்துதான் நான் உங்களுக்கு மேற்கோளாக எடுத்து தருகிறேன் என்று ரஷ்ய தேசத்தை சேர்ந்த ஒரு அறிஞன் சொல்கிறான் என்று சொன்னால், அதன் பின்தான் காந்தியடிகள் நினைக்கிறார், நாம் திருக்குறளை பயில வேண்டும். திருக்குறளை பயில வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மொழியில், தமிழிலே பயில வேண்டும் என்று தமிழை கற்கின்றார். பாருங்க, திருக்குறளை படிக்கணுங்கிறதுக்காக தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியிலே கையெழுத்தும் இடுகின்றார். எங்கள் பாரதி நூற்றாண்டு அந்த நினைவு மண்டபத்திற்கு அவர் எழுதுகின்ற பொழுது, பாரதி ஞாபகார்த்த கட்டடங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று போட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று தமிழிலே கையெழுத்திட்டிருப்பார். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய திருக்குறள். இத்தகைய திருக்குறள் இதே இந்த மதுரை மண்ணில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக சொல்கின்றார்கள் இல்லையா? மதுரை மண்ணில் தான் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் திருக்குறள் நூல் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து திருக்குறளை கொடுக்கிறார். அதில் பார்த்தோம்னா முதற் குறட்பா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி உகர முதற்றிய உலகுன்னு போடுறார். என்னங்கன்னு பார்க்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தானே வள்ளுவர் எழுதினாரு. இவர் சொல்றாரு, அது தப்பா இருக்குங்க. அகரன்னா கீழே எதுக்கு வரணும்ல, எப்படி வரணும்? அகர கீழே உகரேன்னு வந்தா தான் சரியா வரும் அப்படின்னு அவர் எழுதி கொண்டு வந்து, இதை எத்தனை புத்தகம் வச்சிருக்கீங்க? எல்லா புத்தகத்தையும் வாங்கி தீயிட்டு கொடுத்துக்கிறார். பாருங்க, திருக்குறளுக்கு நம்முடைய நம்ம சொல்றோம்ல, இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி திருக்குறளுக்கு ஒரு சோதனை நம்முடைய மதுரையில் வந்திருக்கிறது. அதை வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தினை தீர்த்திருக்கின்றார். ஆக வள்ளுவத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு வாய் மணக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நாம் வள்ளுவத்தை பார்க்கின்றோம். அந்த இதுல ஒரு அற்புதமான தலைப்பு எங்க ஐயா கொடுத்திருக்காங்க, அன்பும் அரணும். அன்பும் அரணும் ஐயா நிறைய இருக்குங்க. ஒரு குறளோட நான் முடிச்சுக்கிறேன். அவருடைய அதிகார வைப்பு முறை பார்த்தீங்கன்னா, முதல்ல கடவுள் வாழ்த்து வைக்கிறார். அடுத்ததாக வான் சிறப்பு, கடவுளை பாடியவர் கடவுள் படைத்து இயற்கையை பாடுகிறார். இயற்கைக்கு அடுத்து அறங்களை நமக்கு போதித்த துறவியரை பற்றி நீத்தார் பெருமையை பாடுகின்றார். அடுத்ததாக அரண் வலியுறுத்தலை பாடுகின்றார். இது பாயிரவியல்ல வருது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லறவியல்ல இல்வாழ்க்கைங்கிற வைக்கிறார். ஏன்னா நீங்க ஒவ்வொரு சங்கிலி பிணைப்பாக இவ்வளவு நாள் இங்க நம்ம படிக்கிறோம், மனப்பாட பாட்டாக இருந்தால் படிக்கிறோம். நாங்கள் படிக்கும்போது 10ஆவதுல ஒரு 3-4 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு 20 குறட்பாலில் ஒரு 7-8 அதிகாரங்கள், ஒரு 2 குறட்பாக்கள் அல்லது ஒரு 3-4 தான் இன்னைக்குள்ள பசங்களுக்கு இருக்குது. நான் படிக்கும்போது அப்படியே இருக்கு, பொருள் எல்லாம் இருக்காது, வெறும் குறள் மட்டும்தான் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணணும். அப்படி மனப்பாடம் பண்ணி அது பொருள் தெரியுதோ இல்லையோ, அது மனப்பாடமாக ஒரு படித்த ஒரு காலம் ஒன்று உண்டு. ஆனால் எப்பொழுது வள்ளுவரும் கூட நாம் பயணப்பட தொடங்குகின்றோமா, அடடா எவ்வளவு இனிமையா சொல்லியிருக்கேன். 10 குறள் படித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயணப்படுத்தணுங்கிறதுல ஏதாவது ஒரு குறள் போதுங்க. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் சொல்றார். நம்முடைய மனதுல மாசு இல்லாமல் இருந்தால் அதுதான மிகப்பெரிய அரண், மிகப்பெரிய அறம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் மிக வியந்ததுங்கயா இல்லறவியல்ல இல்வாழ்க்கையில் சொல்றார், அன்பும் அரணும்
உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறட்பா. நண்பர்கள் யாராவது திருமண அழைப்பதில் வந்து கொடுத்தா என்னுடைய கண்கள் மேலே பார்க்கும். எங்க இந்த குறட்பா எழுதியிருக்கிறாங்களா, வச்சிருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த குறட்பா இருக்கிறதா இருக்கு, அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் அணியில் இதில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நேர் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இல்லற வாழ்க்கையினுடைய அன்பு எது, பண்பு எது? இல்லற வாழ்க்கையினுடைய பண்பு அன்பு செலுத்துவது, பயன் என்பது அறம் செய்வது. ஐயா சொன்னாங்களே, அறத்தை பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த மாற்றுத்திறனாளர் குழந்தைகளை பற்றிய நிறைய செய்திகளை வந்து ஐயா சொன்னாங்க. அப்போ அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. நான் ஐயாட்ட மிகவும் வியக்கக்கூடிய ஒரு செய்தி. ஐயா அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க என்ன கலர் சட்டையோ அதற்கு இணையாக அம்மா அவர்கள் எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. சமீபத்தில் வந்து ஐயா விருது கொடுத்தாங்க ஆசிரியர்களுக்கு. ஒரு 40 பேர்களுக்கு அவருடைய மதுரை இலக்கிய பேரவையின் சார்பில் ஐயா விருது கொடுத்தாங்க. விருது கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தது அம்மா தான். அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஐயா பேசுகிறாங்க. நான் வியந்தேன். நான் எப்படி மனைவிக்கு முன்னால் இவர் மணிக்கணக்காக இந்த மனுஷன் பேசுகிறாப்புல, அதுவே எனக்கு வியப்பாக இருக்குதுங்கய்யா. நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி கூட்டங்களுக்குன்னா யாராவது நண்பர்கள்ட்ட திறன் பேசி கொடுத்து புகைப்படம் எடுங்கன்னு கொடுத்துட்டு போய் உட்காந்து நம்ம பேசுவோம். அப்போ திடீர்னு சொல்லுவாங்க, எங்க பேர் ஒரு ஃபோன் வருதுங்கன்னு. பேரை பார்த்தா மனைவி கூப்பிடுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்து போயிருதுங்க. என்ன தலைப்பு, என்ன மனசுக்குள்ள நினைச்சு எல்லாமே மறந்து போயிருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மிகப்பெரிய விஷயம், ஐயா நடுவராக இருப்பாங்க, அம்மா ஒரு அணித்தலைமை எடுத்து பேசுவாங்க. அப்போ பாருங்க, இல்லற வாழ்க்கைய அதுதாங்க வள்ளுவர் சொல்றாரு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில யார் மேல அன்பு செலுத்தணும்? மனைவி மேல நீ அன்பு செலுத்தணும். மனைவி மீது கணவனும், கணவன் மீது மனைவியும் அன்பு செலுத்தினால் அந்த இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். அப்ப இவர்களுக்கு இடையில அன்பு பரிமாற்றம் இல்லை என்று சொன்னால் அங்கு அறம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. பாட்டி ஒருத்தருக்கு தெருவில் போயிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒருத்தன் பார்க்குறியா, அம்மா நீங்க தானே அவ்வை? ஆமாப்பா நான் தான்ப்பா. நீங்க எங்க வீட்டில் ஒருவேளை உணவாவது சாப்பிடணுமான்னு. சரிப்பா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அவன் பேருங்கயா அஞ்சாப்புலி. எப்ப? திருமணத்திற்கு முன்பு வரை அவன் அஞ்சாப்புலியாத்தான் இருந்திருக்கான். திருமணத்திற்கு பின்பு 5 புலியாக அவன் மாறிவிட்டான். மனைவியின் பெயர் அபூர்வா. அவன் மீது அன்பு செலுத்துவதே அபூர்வமாகத்தான் அவளிடம் இருக்கும். அவன் கூட்டு போயிட்டான். ஏன்னா தமிழுடைய பண்பாடு விருந்தோம்பல்ங்கிற ஒரு அற்புதமான பண்பாடு. அப்போ கூட்டு போய் திண்ணையில உட்கார வைக்கிறான். அம்மா ஒரு நிமிஷம் உட்காந்துருங்க, உள்ளே போயிட்டு வாரேன்ட்டு மனைவிட்ட போனேன். அந்த அம்மா வந்து சொலகுல அரிசியை புடச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள அந்த குருணை, கல், நெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் போன உடனே கொண்டா அப்படின்னு அந்த சொலகை வாங்கி அதில் எடுக்கிறான். உடனே அந்த அம்மா காய்கறி நறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன செஞ்சான், அடுத்து கொண்டா நான் காய் நறுக்கி தரேன்றியான். அந்த அம்மா ஈர்க்கு வாழையை எடுத்து தன்னுடைய தலையை சீவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ செய்ய செய்ய நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் திடீர்னு ஒரு வேலையை செஞ்சான்னா வீட்டுக்காரம்மாவுக்கு சந்தேகம் வரும். என்ன ஓய் எதுக்கு அடிப்படுதீரு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே இவன் சொன்னா வேற ஒன்றும் இல்லாமா ஒரு விருந்து அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு கோபம் கடுமையாக வந்துருச்சு. அந்த சுலகுல இருந்த அரிசி அப்படியே கவத்தி போட்டு எடுத்து நினைச்சு அவன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. அடிச்சோன்னா அந்த பழைய முறம் சுலகு அப்படியே அவன் கழுத்துல மாலை மாதிரி அந்த சுலகு விழுந்துருச்சு. விடல, அதோட விடல, உள்ள அடிக்குதான். அவன் சுத்தி சுத்தி வாரேன். அந்த காலத்தை முறத்தால் தான் புலி அடித்து விரட்டினது போக புருஷனை முறத்தால் அந்த அம்மா அடிச்சு விரட்டு. அவன் ஒரு கட்டத்தில் நினைஞ்சான், கதவை திறந்து வேகமாக ஓடி வரான். இத்தனையும் அவ்வை பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அட பாவி பேலை, எனத்தை கேட்டுவிட்டியான், ஒரு விருந்தாலும் கூட்டு வந்திருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பாட்டு எழுதுறாங்க. இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்தொன்று வந்ததென்று விளம்ப ஆடினால் பாடினால் பழமுறத்தால் சாடினால் ஓடத்தான். பழைய முறத்தை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கான். அப்ப பாருங்க, விருந்தோம்பலுக்கு மனைவி உடன்படவில்லை, சம்மதிக்கல. அப்ப அங்க என்ன செய்ய முடியும்? இந்த இல்லறத்துல கணவனும் மனைவியும் அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த விருந்தோம்பல் அங்கு சிறக்காது. அதுதான தமிழர் பண்பாடு. அப்புறம் அந்த அஞ்சாப்புலி கேட்டு என்னம்மா இப்படி முத கூட்டு வந்திருக்கேன், நீ இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப போய் நெஞ்சான் அவ்வை பாட்டி தேடி பிடிச்சி கூட்டு வந்துட்டான். அப்ப சாப்பாடு அந்த அம்மா போடுது.
அவ்வை சொல்கின்றால், அதற்கும் ஒரு பாடல் சொல்கின்றால், இந்த சாப்பாடை எடுத்து என்னால் சாப்பிட முடியலையா, காண கண் கூசுதே, கையெடுக்க நாணுதே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கு என் என்பெல்லாம் பற்றி எரிகிறதே, ஐயையோ அன்பிலால் இட்ட அமுது என்று சொல்கின்றார். அன்பு இல்லாமல் ஒருவள் அமுது உணவு தந்தால் அதை ஏற்கும் அளவிற்கு என்னுடைய மனம் இல்லை, உடல் இல்லை, அந்த உணவினை எடுப்பதற்கு கைகள் நாணுகின்றன, கண் அந்த உணவை பார்க்க கூசுகின்றது என்று சொன்னால், அப்ப இல்லறத்தில் கணவனும் மனைவியும் அன்பு இல்லை என்று சொன்னால் அங்கே இல்லறம் சிறக்காது. ஆக உருவானை சோற்றிற்கு உருசோறு பதம் என்ற அடிப்படையிலே வள்ளுவ பேராசான் தந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளை சொல்லி ஒரே ஒரு சிறுவர் பாடல் அதோடு நிறைவு செய்கின்றேன். வள்ளுவர் வாழ்த்து. உள்ளம் நிறைந்த தமிழை உலகம் எங்கும் சேர்த்தார், வெள்ளம் போல கருத்தை இல்லம் எங்கும் வார்த்தார், அகரம் தொடங்கி குறளை நகரம் நிறைவன முடித்தார், சிகரம் ஏறிட மனிதர் சிந்தையில் நன்றாய் பதித்தார், அறத்தின் வழியில் பொருளை சேர்த்தால் இன்பம் பெறலாம், அன்பும் அறமும் கொண்டால் அயலருக்கும் மகிழ்வை தரலாம், உனக்கு பிடித்த குரல்தான் ஊக்கம் தந்திடும் குரல்தான், மனதில் இருத்தி நீயும் மகிழ்ந்தே ஒலித்திடும் குரல்தான், எல்லா மொழியிலும் குரல்தான் ஏற்றம் பெற்றதை பாரீர், தினமும் குரலை கற்று திசையெட்டும் புகழ்பெற வாரீர் என்று என்னுடைய வரிகளோடு வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக மகேந்திர பாபு அவர்கள் ஒரு கவிஞர். எனவே கவிதை தமிழை இந்த மண்ணுக்கு அற்புதமாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், இது போன்ற பெருமக்கள் எல்லாம் நிறைய வெளியிலே வந்து நிகழ்வுகளை தர வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே நிறைய தமிழ் கூடல் நிகழ்விலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். முடிக்கிற பொழுது அவர் எழுதிய சொந்த கவிதை, இரவல் பெற்ற கவிதை அல்ல. சில நேரங்களிலே இரவல் பெற்ற கவிதைக்கு கைதட்டு கிடைக்கிறது, சொந்த கவிதைகளுக்கு என்னவோ கைதட்டு குறைவாகத்தான் கிடைக்கிறது. எனவே சொந்த கவிதையை வழங்கி இருக்கிறார். கவி என்பது என்ன என்று சொன்னால், அழகாக சொன்ன, வார்த்தைகள் வந்து விழுந்தால் உரைநடை, வார்த்தைகள் வந்து நடனமாடினால் அதுதான் கவிதை. அப்படிப்பட்ட அற்புதமான கவிதை வரிகளை கொடுத்திருக்கிறார். அழகாக சொல்லுவாங்க, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உரி எடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் இன்பம் தெளிய உரைப்பது கவிதை என்று சொல்வார்கள். கவிதைக்கு அப்படி ஒரு இலக்கணம் உண்டு. இப்போ நம்மலாம் கவிதை எழுதுகிறோமான்னா எழுதுறதில்லை, என்னமோ எழுதுகிறோம். மாணவர்கள்லாம் இன்றைக்கி அழகாக கவிதை எழுதுகிறான். ஒரு மாணவன் என்கிட்ட வந்தான், தமிழ் எழுத்துக்களை வைத்து நான் கவிதை எழுதியிருக்கிறேன்னு சொன்னான். சரி சொல்லுடான்னு அழகாக வாசித்தான். நானோ உயிர் எழுத்து அப்படின்னா, பரவாயில்லையே, உயிர் எழுத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். அடுத்து நீயோ மெய்யெழுத்து, சபாஸ், மெய்யெழுத்து கொண்டு வந்துட்டான். நாம் இருவரும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து ஆவதற்கு முன்பாக உன் அண்ணன் ஏன் வந்தான் ஆயுத எழுத்தாக. தமிழ் கவிதை பார்த்தீங்களா, தமிழ் எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கிறோம். 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து என்பது நமக்கு நம்முடைய மொழிக்கே கிடைத்த ஒரு உன்னதம் என்பதை அழகாக சொல்லுகிறோம். அப்போ மகேந்திர பாபு 2 குறளை அழகாக முன்னிலைப்படுத்தினார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக தொட்டுட்டார். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னு சொன்னார். அப்போ இல்லறம்தான், மனையுள் இருந்தவர் மா தவர் ஒப்பருங்கிறார். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், மனையுள் இருந்தவர் மா தவர் ஒப்பர். யார் தவம் பண்ணுறான்னா இல்லறத்தில் இருக்கிறவன் தான் மிகப்பெரிய தபசி. சன்னியாசம் போகிறவங்க கிடையாது. இல்லறத்தில் காலையில் எந்திரிச்சு அது இல்லை இது இல்லை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக சிரித்த முகத்தை பரிசாக கொடுத்து விட்டு அந்த கணவன் போயிட்டு மாலை வீடு திரும்புகிறான் பாருங்க, அவன்தான் தவம் செய்ததற்கு இணையானவன்னு சொல்லி அழகா சொல்கிறாங்க. மா தவம், பெரிய தவம் செய்தவன் யாருன்னா இல்லறத்தில் இருக்கிறவன் தான். ஒரு நாளைக்கு எந்திரிச்சா ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையாக வருது. எந்திரிச்சோடனே இல்லை இல்லை இல்லை, அதனால தான் அவளுக்கு பேர் இல்லாள்னு வச்சுருக்காங்க. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால அவருக்கு பேர் இல்லாள்னு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரம்மா வேறு இழுத்து விட்டார். நான் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லாதம்மா இருக்குன்னு சொல்லி பழகு, குடும்பம் நல்லா இருக்குன்னே. மறுநாள் தொடங்கின அரிசி டின்னு காலியாக இருக்குது, எண்ணெய் டப்பா காலியாக இருக்குது.
நான் சொன்னேன் என் பர்ஸும் காலியாக இருக்கு, நன்றி வணக்கம், போயிட்டேன் நான். அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னா அதான் அழகாக சொன்னார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அடுத்து ஒரு திருக்குறள் சொன்னார் பாருங்க, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. எப்போ மனசில் குற்றம் இல்லாமல் இரியா, அது போதும். மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரமும் செம்மையாகும்னா. மனசு அக்கம் பக்கம் பாருடா, அழகா சொல்லுவான். வாயில் என்ன மந்திரமோ மனசு என்ன எந்திரமோ, நடக்கிற காட்சியை பார்த்து இறங்கணும். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நிரபர். எல்லா அறங்களும் 32 அறம் சொல்கிறோம் நம்ம. எல்லா அறங்களும் எதுக்குள்ளே இருக்குன்னா மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அதனால தான் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறான். மனம் ஒரு மந்திர சாவி. யோசித்து பாருங்க, இந்த மனம் என்ன பாடுபடுத்துது தெரியுமா? காலையில் எந்திரிச்சு ராத்திரி தூங்குறதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் படாத பாடுபடுறோம். ஒரு தகவலை போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறோம். பார்த்துட்டாங்களா 100 லைக் வந்துருச்சு, அடேப்பா ஷேர் பண்ணிட்டாங்க, மகிழ்ச்சி, கமெண்ட் வந்துருச்சா, பார்த்துக்கிட்டே இருப்போம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாட்டில் எங்கே போனாங்கன்னு தெரியல. நாங்கள் பள்ளி வேலை நாள் இருக்கிற வரைக்கும் எங்கள் வீடியோவில் நிறைய போய்கிட்டே இருக்கும். விடுமுறை விட்டாச்சுன்னா வீடியோ போகாது. என்ன காரணம்னு ஒரு பெரிய ஆய்வுக்குழு போட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு, செல்ல பூரா பிள்ளைங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, பெற்றவங்க பார்க்குறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ யோசித்து பாருங்களேன், மனம் அலைப்பாய்கிறது. அதை ரொம்ப அழகாக 2 திருக்குறளை கொண்டாந்து அப்படி நிப்பாட்டி இருக்கிறாரு ஷீலா தேவி. ஆமாம், என்ன பேர்லேயே தேவி அவங்க. வாங்க, அழகாக அன்பும் அறனும் என உங்கள் பலத்த கரவழியோடு பூலாங்குளம் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை வாங்க. மதுரையின் முத்தாய்ப்பான இடங்களில் ஒன்றான கலைஞர் ஐயாவின் 100ஆண்டு நூலகத்தில் அருமையானதொரு வாய்ப்பினை பெற்று இன்று இங்கு உங்கள் முன் நிற்பது பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. புத்தாண்டு வருகிறது, அதற்கு முத்தாய்ப்பாய் இந்த ஒரு நிகழ்வு எனக்கு போதும் என்று இறைவனை மனமுருக வேண்டி, ஒரு கல்விச்சாலை திறந்தால் 100 சிறைச்சாலை மூடலான்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே எங்கள் நடுவர் இருக்கார் இல்லையா, அதாவது அன்பும் அறனும்ன்றதுக்கு முழு அர்த்தமும் அவங்க தான், இந்த தம்பதியர் தான். அவரும் அவருடைய துணைவியாரும் எங்கே சென்றால், இன்னைக்கு அவர் இந்த உயரத்தில் இருக்கிறாருன்னா அதுக்கு அந்த அம்மையார் தான் காரணம். அவர் இல்லால்னாங்க, அவர் உள்ளால் அனைத்தும் உள்ளதனால்தான் இவர் இன்றைக்கு இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் தேன் இருக்கும் இடத்தினை தேடி செல்லும் எறும்பு போல், பள்ளமுள்ள இடத்தினை பாய்ந்து செல்லும் நீர் போல், தேன் இருக்கும் இடத்துல தேனியெல்லாம் தேடி போகும். இனிப்புள்ள இடத்த நம்ம சுகர்காரங்க மொப்பம் போய் இல்லையா, கொஞ்சம் பாட்டை பாடி மாற்றி பார்ப்போம். இனிப்பு உள்ள இடத்த என்ன செய்வோம், சுகர்காரங்க தான் தேடி தேடி வந்து போவோம். ஏன்னா கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஏய் சுகர் தொடாத, அதை தொடாத, இதை தொடாத. சர்க்கரை ஒரு தட்டு நிறைய இனிப்பு இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம போய் அதில் பாய்ஞ்சிட மாட்டோமா? நான்லாம் செய்வேனப்பா. அதே மாதிரி இந்த அறிவு தேடல் இருக்கிறவங்க எல்லாம் தேடி வரக்கூடிய நூலகம் எது என்றால் அது நம்மளுடைய கலைஞர் 100ஆண்டு நூலகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது மதுரையின் பெருமை அறிந்தே நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் கருணாநிதி ஐயாவுடைய பெயரோடு அருமையாக ஒரு நூலகத்தை திறந்தார். இன்றளவும் எத்தனை மாணவர்கள் இதனால் பயன்பெறுகிறார்கள். அதில் அறச்சிந்தனை. இந்த நூலகம் எதற்கு திறந்திருக்காங்க, எல்லாருக்கும் பயன்படணும். தன்னுடைய தந்தையாருடைய அந்த பெருமை, அந்த அவர் அளவில்லாத ஒரு திறமைசாலியான ஒரு முதலமைச்சர், ஒரு தமிழ் பண்பாளர், அவ்வளவு திறமை. சபைகளில் பேசக்கூடியவற்றில் அரசியலில் அவர் இருந்தப்போ கூட கருணாநிதி ஐயா ஒரு துவேஷமான வார்த்தைகளை பயன்படுத்தியது இல்லை. எதிரணி தலைவராக இருந்தாலும் என்ன செய்வார் என்றால் அவ்வளவு அழகாக அவர்களை ஒரு 2 சொல் பொருள்பட நல்ல விதமாகத்தான் பேசுவார். அந்த அளவுக்கு கலைஞர் ஐயா கண்ணியமிக்கவர். அவருடைய கண்ணியம், மேடை பேச்சு, அந்த நாகரிகம் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இன்று நாம் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
அதே போல் மேலும் என்ன சொல்கிறது அப்படின்னா, அன்பும் அறனும்ன்றது ஒரு அற நிகழ்வு தான் இந்த நூலகம் என்று நான் உறுதியாக சொல்வேன். அனைவரும் பயன்பட வேண்டும். தேர்வு எழுதுபவர்கள் எல்லாமே என்ன செய்யணும், இங்கே படித்து என்னுடைய பிள்ளைகள், ஒரு அரசர் எப்படி இருப்பாரா, தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், கண்ணீர் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு நல்லா மேலே வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே போல் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறச்சிந்தனையால் தான் இந்த நூலகத்தை திறந்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய தகவல் ஐயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான், இருந்தாலும் நாம் அதை சிந்திக்கவில்லை. இதுலேயே அறம் இருக்கிறது, எங்கே தேடி போகணும் நம்ம? இங்கே நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தும், நாங்கள் வரும் பொழுது எங்களை அழகாக உபசரித்தும் எங்களை கொண்டாடிய நல்லுள்ளங்களுக்கு நன்றியை கூறி, இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதனுக்கு சொன்னது வள்ளுவம், திருக்குறள். அப்படி என்றால் பார்த்துக்கோங்க, திருக்குறளை நம்ம வேத நூல் என்று சொல்கிறார்கள், அறநெறி நூல் என்று சொல்கிறோம். எத்தனையோ சிறப்பு பெயர்களில் அறநெறி, அறநூல் என்று ஏன் சொல்கிறோம்? அதில் அறக்கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றது. எது அறம்? எது அறம் என்றால், அன்றாடம் நாம் நிகழ்த்தக்கூடிய பல விஷயங்கள் பொறாமைப்படுவது, அடுத்தவர்களை பார்த்து என்ன செய்வது, குடியை கெடுப்பது என்று பலவிதமான சிந்தனைகளில் மனிதர்கள் உலாவி கொண்டிருப்பாங்க. தன்னை எப்படி மேம்படுத்திக்கிறனோ அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஒருத்தர் உயர்ந்த சிகரத்தில் இருக்காங்கன்னா அவர் எத்தனை தடிகளை எல்லாம் தாங்கி மேலே போயிருப்பார்னு பார்க்கறது இல்லை. அவர் மேலே வந்துட்டான், நான் எப்படியாவது அந்த இடத்திற்கு வர வேண்டும், அது இல்லை சிந்தனை. அவர் என்ன நூல்களை படித்தார், அவர் என்ன யோசனைகள் எல்லாம் செய்தார், யாருக்கு என்ன செய்து இந்த நிலைமையை அடைந்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் அரசியல்கள் நிறைய செய்திருப்பதால் தான் என்ன செய்வது, அவருக்கு இன்றைக்கு இந்த நிலைமையில் நிற்கிறார் என்று நாம் உணர வேண்டும். அறச்சிந்தனை என்பது அதுதான். பொறாமைப்படக்கூடாது. அவா வெகுளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆசை, அப்புறம் கோபம், இதெல்லாமே இந்த 4 குணங்கள்னு சொல்லுவாங்க. பேராசை, பொறாமை, கோபம், இவை எல்லாமே மனிதனை அழித்து விடக்கூடிய தீயை போன்றது. தீ எப்படி தொட்ட இடத்துல எல்லாத்தையுமே எரித்து விடுமோ, அதை போன்ற ஒரு தன்மை உடையது. நாம் அதை பற்றி கொண்டு நிற்கிறோம். ஐயா சொன்னது போல அந்த மாணவர்கள் இருக்காங்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐயா சொன்னாங்க, அதெல்லாம் அவங்கள மாற்றுத்திறனாளின்றதை விட தெய்வ குழந்தைகள்னு சொல்லுவாங்க. தெய்வ குழந்தைகள் அவர்கள். எதையுமே மனசில் வச்சுக்கிற மாட்டாங்க, வஞ்சம் இருக்காது. அவன் கீழே விழுந்தா சிரிக்கிறவங்க கிடையாது, கீழே விழுந்தால் தூக்கி விடக்கூடியவர்கள். நாம் எந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறோம்? கீழே விழுந்தால் நல்லது, அடுத்த வீட்டுக்காரே ஏதாவது ஆனான்னா இங்கே மனசில் குதூகாலம் அப்படியே பொங்கும். எப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சோம்? கொரோனா வந்தப்போ என்ன நினச்சோம்? அடுத்தவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது என்று நாம் சிந்தித்தோம் இல்லையா? அடுத்தவனுக்கு வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருமே, அதனால் அடுத்தவர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொரோனா வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல சிந்தனையில் அப்போ உலகம் இருந்தது. அதே போல் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் பொன்கண்ணி பூசல் தரும் அப்படின்னு. அன்புக்கு ஒரு அடைக்கின்ற ஒரு தாழ்பால் போட முடியாது. ஒருவருடைய அன்பை எல்லாத்திற்கும் தாழ்பால் போடலாம். அன்பை நீங்கள் தாழ்பால் போட்டு பூட்டி வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு குழந்தை இருக்கிறது, பார்த்தவுடன் எல்லாட்டையுமே பாயும். நான் இவர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு இல்லை. குழந்தையாக இருக்கிறப்ப அவங்க எல்லாரிடமே போய் என்ன செய்வாங்க, பாய்ந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அவர்களுக்கு கள்ளங்கவடம் தெரியாது. அதுபோல் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளுவன் தன்னை வானுலகே தந்து இந்த உலகத்திற்கு தந்து பெருமை பெற்ற இந்த அருமையான ஒரு நாடு என்று கூறுகிறார். இதில் அந்த அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, இந்த குறளை நாம் எல்லாருமே நேசிப்போம். ஒரு ஜெர்மானிய மருத்துவர்களார் இருக்கார், அவர் பெயர் ஆல்பர்ட் ஸ்வைட்சின். அந்த ஜெர்மானிய மருத்துவர் எப்படின்னா, திருக்குறளை அவ்வளவுமே படித்து தேர்ந்தவர், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்.
அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற மனிதர் கண்டிப்பாக வந்து என்ன செய்வார், நோபல் பரிசு வாங்கியிருப்பார் தானே. அவர் சொல்கிறாரு, அன்பு, இந்த அன்பை வந்து தெரிவித்த விதம் இருக்கிறதே, வள்ளுவர் பெருந்தகையை நான் விரும்புகிறேன் அப்படி என்று மிகவும் சிலாகித்து பேசுகிறார். அடக்கமுடைமை ஒரு நல்ல அறம், கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து என்ற அருமையான கருத்து. அடக்கமுடைமை வந்து இருக்கு இல்லையா, இருக்கிறதுலையே முக்கியமான பண்பு. ஒரு மனிதனுக்கு அடக்கம் என்பது மிகப்பெரிய அறம். அறம் செய்ய விரும்பு என்று சொன்னோம். அது யாருக்கோ பொருந்தும், பெரிய பெரிய அரசர்களுக்கும் நாட்டை ஆளும் மன்னவர்களுக்கோ, அது மருத்துவருக்கு தான் பொருந்தும், ஆசிரியர்களுக்கு தான் பொருந்தும். அறம் வந்து அப்படிப்பட்டதுன்னு நினைக்க தேவையில்லை. நம்ம எல்லாருமே, ஒவ்வொருவருமே குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை அறத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அறம் என்பது என்ன? எல்லாமே அதாவது பொறாமைப்படாமல் இருப்பது, அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பது, நம்ம ஒரு பாவத்தை பார்க்கிறோம், அதை எதிர்ப்பு தெரிவிப்பது, எல்லாமே அறம்தான். எல்லாமே நடக்கட்டும். அன்றைக்கு ஒரு நாள் அவசரத்தில் நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சாலையில் ஒருத்தர் அரை நிர்வாணமாக கிடக்கிறார். அதை பார்த்து கொண்டு தான் இந்த மக்கள் எல்லாமே போயிட்டுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தானா சும்மா இருக்க முடியாது. உடனே அந்த 1098 என்ற எண்ணிற்கு அழைத்து, இங்கே இதை மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க, அதற்கு ஒரு தீர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டுத்தான் அன்றைக்கு நான் பள்ளிக்கு சென்றேன். இதில் என்ன செய்வேன் அப்படின்னா, அதே போய் என்னுடைய மாணவர்களுக்கு காலை பிரார்த்தனை கூடங்களில் இந்த அறத்தை தான் புகுத்துவேன். குழந்தை பருவத்திலேயே விதைக்கப்படணும். அது என்னவோ பெரிய வயதானவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு பின்பற்றுகிற ஒரு முறையெல்லாம் கிடையாது. குழந்தை பருவத்திலிருந்தே அது வர வேண்டும். ஒரு குழந்தை வந்து ஆரம்பத்திலிருந்து எப்படி வருவானோ அவன் தானே அடுத்த நாளைக்கு வளர்ந்து சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வரக்கூடியவன். அதனால் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், குழந்தை பருவத்திலிருந்தே நன்றாக வர வேண்டும் என்று அழகான திட்டங்கள் வகுத்து சென்று கொண்டிருக்கும் நம்முடைய கல்வித்துறை வந்து மிகவும் அளப்பரியற்ற ஒரு சவால்களை எதிர்நோக்கி போய்கொண்டிருக்குது. சரி, ஒரு அன்பு என்னதாங்க செய்யும்? அன்பு என்ன செய்ய முடியும்? அன்புன்றீங்களே, அது என்ன செய்யும்? அன்பு வந்து பெருசாக என்ன செஞ்சிடும்? இந்த புவியில் சில நேரம் வந்து உயிரோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை தரும். ஒரு மனிதர் இருக்கிறார், மிகவும் நொந்து போயிருக்கிறாரு, உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணத்திற்கு வந்து விடுகிறார். அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறோம், நம்ம பேசுகிறோம், தற்செயலாக பேசுகிறாங்க. இதை ஒரு நகைச்சுவாக சொல்லுவாங்க. ஒரு மேடையில் ஒரு ஆள் வந்து இறக்குறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாராம். சரி போகிற பாதையில் ஒரு சொற்பொழிவு தான் நடக்குது, இதை கேட்டுட்டு போவோமே அப்படின்னு அவர் போகிறார். கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டார். நான் உயிரை மாய்த்து கொள்வதென்று முடிவு எடுத்து விட்டார். நிகழ்வை கேட்டார், நல்லா ரசித்தார், எல்லாம் செஞ்சார். அப்புறம் வந்தார், வந்து அவருக்கு பேச்சாளர் கை கொடுக்குறாரு. என்னப்பா ரொம்ப நல்லா பேசினனோ அப்படின்றார். ஆமாம், ரொம்ப நல்லா பேசுனீங்க, சாகணும்னு இருக்கிறவங்க நான் ஏன் சாகணும், இவெல்லாம் உயிரோடு இருக்கிறானே, நான் எதற்கு வந்து சாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாராம். இது நகைச்சுவையாக சொல்லப்பட்டது. ஒரு மனிதனை இறப்பிலிருந்து கூட மீட்டெடுக்கக்கூடிய சக்தி அந்த அன்பான வார்த்தைகளுக்கு இருக்குதுங்க. நான் வந்து கவுன்சிலிங், அதாவது ஆற்றுப்படுத்துதல் என்ற துறையில் ஒரு காலையிலேருந்து 9 மணி வரைக்கும் தொலைபேசி எண்களில் வந்து ஆபத்துக்கு கொடுத்துருவோம். ஸ்பீக் டு அஸ்ன்ற ஒரு நிறுவனம் அது. இந்த தற்கொலை எண்ணங்கள், பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் எங்கள்கிட்ட பேசுனா அவங்க நிறைய சொல்லுவாங்க. சில நேரம் கையில் கத்தியை வச்சுட்டு கூட பேசுவாங்க. நான் கையை அறுத்துக்க போகிறேன்ற மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமாக வந்து ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வைப்பாங்க, சூழ்நிலையில். அந்த நேரத்தில் அவங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக எங்களுக்கு 1 வருடம் பயிற்சி கொடுத்தாங்க. எப்படி அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும், தற்கொலை உயிரை மாய்க்கும் விஷயம் ஒரு சிறு இம்மி கூட எங்கேயுமே நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அன்பென்றால் அதுதான். அன்பு என்ன செய்யும்னா, அன்பு எல்லாம் செய்யும். அன்பு செலுத்துவதில் மட்டும் முட்டாளாக இருங்கள், அன்பு செலுத்துவதில் மட்டும் முட்டாளாக இருங்க.
அன்பு செலுத்துவதில் முட்டாளா இருங்க. ஏன்? அந்த அன்பில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அந்த அன்பில் இல்லாதது ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்றாங்க. ரொம்ப ஆழ்ந்து மௌனமா இருக்கிறீங்க. மாங்குடி மருதனார் ஒரு புலவர் சொல்றாரு, வேத பொருளாக விளங்கும் திருக்குறள் ஓதுவதற்கு எளிது, உணர்வதற்கு அரிது, உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் வந்து இன்பம் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறார். 94 அறிஞர்களுக்கு மேற்பட்டு அழகாக வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சுவையுடன் இருக்கும் இந்த திருக்குறளில் அன்பையும் அரணையும் அவர் 1330 குறள்களையுமே அவர் விதைத்துட்டு தான் போயிருக்கார். விதைத்தார். நாம் அதை என்ன செய்யணும்? அறுவடை பண்ண வேண்டும். அன்பையும் அருணையும் என்ன செய்யணும்? இரு கண்களாக வைக்கணும். இல்லத்தாளை பேணி காப்பது தான் அன்பு. ஒரு இல்லம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அன்பும் அறனும் இருக்கணும். என்ன அன்பும் அறணும்னா, அந்த அன்பு வந்து எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கணும். அவர் இல்லாதவராக இருக்கலாம். கணவர் இல்லாதவராக இருக்கிறதுக்கு ஒரு அன்பா, இருக்கிறவருக்கு ஒரு அன்பா, அப்படிலாம் இல்லை. எதிர்பார்ப்பில்லாத அன்பு இருக்கணும். தான் ஈன்ற செல்வத்தை தன்னுடைய மக்களையும் தான தர்மங்கள் செய்வதற்கு என்ன செய்யணும்? ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் விருந்தோம்பல் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வயிற்று பசி, இந்த தீன்றது அணையாது. அந்த உணவு கொடுத்தா தான் யாரும் அந்நேரம் கௌரவம் பார்க்க மாட்டாங்க. பசி வந்தவங்க எங்கேயாவது நம்ம வந்து பணக்காரராக இருந்தாலும் தங்கத்தை சாப்பிட முடியுமா? இயலாது. அதே போல் ஒரு இல்லறத்தில் வாழ்பவர்கள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதை போல 2 கண்களாக வைத்து கொள்ள வேண்டும், அன்பையும் அரணையும். ஆக இப்பொழுது பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம், அதை வந்து செயல்படுத்துவோமா என்பது தான் இங்கே அரிது. இன்றையிலேருந்து நான் இங்கே அமர்ந்திருக்கிறவங்க எல்லாம் திருக்குறளை நான் எடுத்து இன்னையிலேருந்து நான் படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க யார் யார்? இல்லையா? சிரிக்கிறீங்களே. அருமை அருமை அருமை. படிங்க. படிக்க 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 உங்களுள்ள அருமையான ஒரு மாற்றம் வரும். ஒரு தன்னம்பிக்கை வரும். வாழ்வில் ஒரு பிடிப்பு வரும். மற்றவர்களையுமே நம்ம வந்து உயர்த்தி பிடிப்போம். ஆகையால் இந்த வள்ளுவன் தந்த திருக்குறளை நாம் போற்றி பின்பற்றி வாழ்வோம் என கூறி, இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு நெஞ்சங்களுக்கும் பொறுமையாக அமர்ந்து எவ்வளோ நேரம் வந்து கேட்டதற்கும் செவி கொடுத்து கேட்டதற்கும் மிக்க மிக்க நன்றி. இதை நேரம் காலம் கருதி சுருக்கமாக முடித்திருக்கிறேன். இனி அடுத்து ஒரு 2 மணி நேர கருத்தரங்கில் சந்திப்போம் என்று கூறி ஐயாவிற்கு நன்றி கூறி, நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, ஒரு நல்ல நிகழ்விலே இந்த அரங்கத்திலே நாம் குண்டூசி போட்டால் கூட சத்தம் பெரிதாக கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு அரங்கம், அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அரங்கம் என்பதனாலே இந்த அரங்கத்திலே நாம் மெதுவாக பேசினாலே போதும், ஒளிபெருக்கி கூட தேவையில்லை, ஒளி வாங்கி கூட தேவையில்லை. அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு அரங்கத்திலே ஐயன் திருவள்ளுவன் தந்த அன்பும் அறமும் என்கிற அற்புதமான தலைப்பிலே கருத்துரை ஆற்றி இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி, நிறைவாக கருத்துரை வழங்கி இருக்கக்கூடிய ஷீலா அம்மாவுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. ஒளிபெருக்கி சத்தம், வேறு சத்தம்லாம் உள்ளே வருதே, என்ன செய்கிறது? இதெல்லாம் வரத்தான் செய்யும். நாங்கள் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலே நான் படிக்கிற பொழுது அந்த பேஸ்கெட் பால், கூடைப்பந்து விளையாட்டு, அதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் என்ன செய்வார்? சுற்றிலும் ஒரு 200 மாணவர்களை நிறுத்தி வைத்து சத்தம் போட வைப்பார். சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த விளையாட்டினுடைய நுணுக்கங்களை சொல்லித் தருவார். ஒரு நாள் அவரிடத்திலே நான் கேட்டேன், இவ்வளவு சத்தத்திலே இந்த நுணுக்கத்தை சொல்லித் தருகிறீர்களே, இது எப்படி எங்களுக்கு மனதிலே பதியும் ஏறும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நாளை நீ களத்திலே இறங்கி களமாடுகிற பொழுது 1000 சத்தங்கள் வரும், அது உன் காதிலே விழக்கூடாது, அதற்கான பயிற்சியை இப்பொழுது தருகிறேன் என்று சொன்னார். எனவே அதுதான் பயிற்சி. முயற்சி எவ்வளவு எடுத்தாலும் அதற்குரிய பயிற்சி என்பது வருகிற பொழுதுதான் வெற்றியை பெற முடியும்.
அப்படி பார்க்கிற பொழுது ஐயன் திருவள்ளுவன் 1330 குறட்பாக்களிலும் அறத்தையும் அன்பையும் சொல்லிக்கொண்டே போகிறான். நீங்கள் இந்த மதுரை என்பதனாலே அந்த மதுரையிலே நடந்த சிலப்பதிகாரம் வழக்குரை காதையிலே கண்ணகி வழக்கு உரைப்பாள். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால், நீதித்துறையிலே நீதி கேட்ட முதல் பெண்மணியாக கண்ணகி திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் எனக்கு மகிழ்வை தருகிறது. வந்த வேகத்திலே அழகாக நீ யார் என்று கேட்ட பொழுது அவள் சொன்ன வார்த்தைகள் சரித்திரத்திலே பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேரா மன்னா செப்புவது உடையேன், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே. அவ்வளோதான், இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு தேவையானதை மாத்திரம் வச்சுக்கிடுவோம். அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின் நகர் புகுந்தீங்கு என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயர்னு முடிப்பான். நீ யாருன்னு தானே ஒரு வார்த்தை கேட்டான். நீ யாருன்னு கேட்டதுக்கு 2 பெரிய வரலாறை சொல்லுகிறாள். அறத்திற்கு அதைத்தான் நான் சான்றாக இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு புறாவினுடைய தசைக்காக ஒரு வேடவன் புறாவை வீழ்த்துகிறான். அந்த வீழ்த்தப்பட்ட புறா கீழே விழுகிறது. இதை பார்த்து ஒரு மன்னன் குமரி போகிறான். குமரி போய் அந்த வேடனிடத்திலே சொல்லுகிறான், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு புறாவின் தசை வேண்டும். புறா பாவம் உயிருக்காக துடித்து கொண்டிருக்கிறது. நான் அதை எடுத்து விடுகிறேன், வேண்டுமானால் என் தொடைப்பகுதி தசை நன்றாக இருக்கும், அதை அறிந்து தருகிறேன், அதை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். புறா மீது கொண்ட அந்த உயிராபிமானம் தான் மிகப்பெரிய அறமாக இருக்கிறது என்று அழகாக புல்லொரு புன்கண் தீர்த்தோ நன்றியும். இது ஒரு அறம், கைத்தட்டலாம். ஆமாம், இது ஒரு அறம். ஏன்னா ஏசி காலில் உட்காந்துருக்கிறோம், அப்பப்போ கைத்தட்டி உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக்கணும். அப்படி அழகாக செய்யணும். எத்தனையோ உரை எழுந்திருக்கிறது. ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு நிறைய உரை உண்டு. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்கள் எழுதிய உரையை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த உரையிலும் அழகாக 7 சீரை போல 7 வார்த்தை, அதிலே ஒரு அற்புதமான விளக்கத்தை தந்திருப்பார் வஉசி அவர்கள். ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க மகிழ்ச்சியோடு. அப்போ வஉசியுடைய அந்த 7 வார்த்தைகள் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமக்களை. அப்படி அந்த புறாவிற்காக தசைக்காக, அடுத்து வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் பெண் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன்னா. மனுநீதி சோழனுடைய வரலாறு. எதற்காக அந்த வரலாறு? அவன் அரண்மனையில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஆராய்ச்சி மணி யாராவது தவறு செஞ்சால் அடிக்கணும். திடீர்னு ஒரு நாள் மணி அடிக்குது. அடித்தது யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு பசுமாடு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு கேட்ட பொழுது அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய இளவரசர் தேரிலே போகிற பொழுது இந்த பசுவினுடைய கன்றுக்குட்டி உள்ளே புகுந்தது, அது இறந்து விட்டது, அதற்காக இந்த பசுமாடு நீதி கேட்டு வந்திருக்கிறது. உடனே எல்லோரும் சொல்லுகிறார்கள், பசுமாடு நீதி கேட்குமா? பசுமாடு நீதி கேட்குமா? கேட்டிருக்குல்ல, அதனால தானே இலக்கியமாக வந்திருக்குது. அது கேட்டிருக்குல்ல. கேட்ட மாத்திரத்திலே அரசன் சொல்லுகிறான், என்ன செய்யலாம்? அது வேறு ஒன்றும் இல்லை. வேண்டுமானால் பசுமாடு மாதிரி அந்த கன்றுக்குட்டியை போல ஒரு வைக்கோலை திணித்து வைத்து அந்த தோலை எடுத்து வைத்து அது பக்கத்திலே வைத்து விடலாம், பசுமாட்டை ஏமாற்றி விடலாம். மனுநீதி சோழன் சொல்லுகிறான், என்னையும் அப்படி ஏமாற்ற சொல்கிறீர்களா? அந்த பசு எப்படி தன்னுடைய கன்றை இழந்து வருந்துகிறதோ அதே வருத்தத்தை நான் அடைய வேண்டும், அதற்காக என்னுடைய மகனை தேர்காலிலே இட்டு கொலை செய்யுங்கள் என்று சொன்னான். அதுதான் அறம், அதுதான் மனுநீதி, அதுதான் அறம். பசுமாட்டினுடைய துயர் எனக்கு. அதனால தான் வள்ளுவன் அழகா சொன்னா, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. பிற உயிர்களுக்கு வரக்கூடிய தீமையை கூட எவன் ஒருவன் தனக்கு வந்ததாக நினைக்கிறானோ அவன்தான் அறிவு படைத்தவன் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்மெல்லாம் அறிவு படைத்தவர்கள் ஆரம்பத்தில் தான் நான் கேட்டேன். நான் நமக்கெல்லாம் என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி 2 அறம் சார்ந்த விஷயங்கள் இந்த மண்ணிலே இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக வள்ளுவம் இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது
வள்ளுவன் காணுகிற அந்த அறம், அந்த அற சிந்தனை எப்படியெல்லாம் சொல்லுகிறான். அன்புடைமை அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது அன்பின் வலியது உயிர் நிலை, அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்புன்னு சொல்றான். அன்பின் வலியது தான் உயிர்நிலை. இந்த உயிரில் இருக்குது அப்படின்னா அன்பு, அன்பு இல்லைன்னா உயிர் கிடையாது. ஒரு நாய்க்குட்டிகளை போட்டிருக்கோம். பாரதி தான் ரொம்ப அழகாக சொல்லுவான், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டினில் வளருது கண்டீர். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டினில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனைன்பான். குட்டி போட்டுச்சுன்னு சொல்லணும். அந்த பூனையை பொறுத்தவரை அதுக்கு அது பிள்ளைகள் பெற்றது பூனை. அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஒரு கற்பனையை கொண்டு சொல்லுவேன். நம்ம தான் பிள்ளை பெற்றிருக்கோம்னு சொல்லக்கூடாது, அணில் பிள்ளை சொல்லுவான். ஆனால் அங்கே பூனை, பிள்ளைகள் பெற்றத பூனை, அது பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். எந்த நிறம் என்றாலும் அது பேதம் பார்ப்பது இல்லை, அதுதான் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய அறம் என்று பாரதி சொல்லுவான். அப்படிப்பட்ட அறம். பிள்ளைகள் பெற்றத பூனைன்னு சொன்னான். பிள்ளைன்னு சொன்னவன் அவன் தானே. அப்போ சிந்தித்து பார்க்கணும். உயிர் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் சொல்கிறான், நடையில் நின்றுயிர் நாயகனாக நம்ம மாறணும் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா. ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். வேர் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். இதை சொன்னவே வள்ளுவன். நம்முடைய நடத்தையில மாற்றம் வந்து விட்டது என்று சொன்னால் அது மொத்த மானுட சமூகத்திற்கு கேடுன்னு சொல்லுவான். அதைத்தான் ரொம்ப அழகாக சொன்னான். அதனால தான் அன்பின் வலியது உயிர்நிலை. சரி, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படியெல்லாம் வாழ முடியும், அதுக்கும் வள்ளுவன் சொல்கிறான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்கிறது யார்? நம்மளாம் வாழ்கிறோம், அவ்வளோதான். நம்மளாம் வாழ்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏதோ இருக்கிறேன்றான். எப்படிடா வாழ்க்கை ஓடுது? ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்றான். எப்படி ஓடுது? குத்து மதிப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்றான். யாராவது நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சிறப்பாக இருக்கிறேன் நம்ம சொல்கிறோமா? கிடையாதே. வாழ்க்கையில் அப்படியே இருக்கும், ஏதோ போகிறோம் வர்றோம், அப்படி அல்ல. விருந்தை ரொம்ப அழகாக தொட்டாங்க. விருந்தினரை உபசரிக்கிறது ஒரு அற்புதமான கலை. அது ஒரு அறம்னு வச்சான். விருந்தோம்பல் அறம்னு வள்ளுவன் சொன்னான். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்துன்னு சொன்னான். விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா முகம் வாடிடக்கூடாதான். அழகா ஔவையை சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விருந்துக்கு வந்தவனை விரட்டியாக அடிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யார் வீட்டுக்கும் போயிடக்கூடாது. அது மாதிரி ஒரு மானங்கட்ட பொழப்பு இந்த உலகத்தில் கிடையாது. ஜன்னலை திறந்துட்டு ஆள் இல்லைன்ட்டான். இப்போ உள்ளேருந்து என்னடா வருது சத்தம்னு நமக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை என்னமோ ஊரடங்கு உத்தரவு மாதிரி. என்னடா எதை கண்டுடா ஓடுறீங்க? அழகா சொல்லுவாங்க, ஒரு இறைச்சி கடை முன்னால் நின்று ஒருத்தன் பார்க்குறான். பார்க்கும்போது அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் அவன் அறம் செய்து கொண்டிருக்கிறான், அன்பு வைத்திருக்கிறான். அதற்கு மாறாக அவன் வாயில் எச்சில் ஊறிச்சுன்னா அவன் மனுஷனான்னு கேட்டான். ஞாயிற்றுக்கிழமை எங்கே கூட்டம் இருக்கோ இல்லையேங்க, எங்கே கூட்டம் நிற்குது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கிது. வரிசையில் வேற நிற்கிறாங்க. இப்போ வாலியை வச்சுக்கிட்டு வேற நிற்கிறாங்க. அதனால தான் சொன்னான், கொல்லால் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்னா. புலால் மறுத்தலை வள்ளுவன் சொன்னதை போல யாரும் சொல்ல முடியாது. அப்போ விருந்து மோப்பக்குலையும் அனிச்சம்னு சொன்னான். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னா. நம்ம அந்த பக்கம் போகிறப்ப ஒரு கோழி நம்மளை பார்த்து கும்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஆடு நம்மளை பார்த்து கும்பிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் கும்பிட வேண்டாங்க, உயிர்கள் கும்பிடணும். அப்படி கும்பிடணும். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் ஒரு அழகான செய்தி வரும். நந்தவனத்து தோட்டத்தில் போய் எப்பொழுதுமே பூக்களை பறிக்க போகிற ஒரு ஆச்சாரியார் பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாகப்பாம்பு சீறுதல் சத்தம் வருது. அது என்ன செய்கிறான்னு போய் பார்க்குறாரு. அந்த நாகப்பாம்பு வாய்க்கு இடையில் ஒரு முள் தச்சுக்கிட்டு நிற்கிது.
அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு உட்காந்து அந்த முள்ளை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பின்னால் இருந்து ராமானுஜர் பார்க்குறாரு. பார்த்துட்டு பதறி போய் சொல்கிறாரு, அந்த நாகப்பாம்பு ஏதாவது செய்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அப்போ அவர் சொன்னார், இந்த நாகப்பாம்பு துன்பத்திலே இருக்கிற பொழுது அதை அடித்து விடுவதல்ல அறம், அதை காப்பாற்றுவது தான் உன்னதமான அறம், அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதனால தான் கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிரும். நீங்கள் நம்ம வந்து உணவுச்சங்கிலியில் பார்த்தீங்கன்னா இன்ன உயிர் இதுக்கு சொந்தம்னு இருக்கு. அப்போ இது தப்பா அப்படிங்கிறதுக்கெலாம் நான் போகலை, சைவமா அசைவமாங்கிறதுக்கெல்லாம் நான் போகலை. அது ஒரு உயிர். அந்த உயிரை நாம் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க வேண்டும். அதுதான் வள்ளுவர் அடித்து சொல்கிறார். 318வது திருக்குறள், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய திருக்குறள். தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான், என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். அப்போ அறிவினால் நம்ம சொல்லக்கூடிய அந்த தன்மையை சொல்லிட்டு இதைத்தான் சொல்லுவார் திருமந்திரத்தில், படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு ஆகாது. இந்த 2 வரி போதுங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தினுடைய அறநெறி சாரம் அதுதான். கொல்லால் புலாலை மறுத்தானேன்னா, புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டா, தானே கழிதரும் சோம்பு தவிர்ப்பிற்கும் துள்ளி நடப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தாதீர்கள். உங்களை நீங்கள் ஆசையை விடுங்கள். ஆசை அருமின்கால், ஆசை அருமின்கால். ஆசையை விடணும். நம்ம அறத்தை சொல்லுகிற பொழுது வாய்மையை சொல்லுகிறான் அற்புதமாக வள்ளுவன். எத்தனை அறம் இருக்கு தெரியுமா? அன்புடைமை என்கிற ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் அவன் அன்பை பற்றி பேசலை. அரண் வலியுறுத்துகிற அதிகாரத்தில் மாத்திரம் அவன் அறத்தை பற்றி பேசலை. 1330 குறட்பாக்களிலும் அன்பையும் பேசுகிறான், அறத்தையும் பேசுகிறான். அதனால தானே சொன்னார் அவர், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. இன்னொரு திருக்குறள் சொல்றார், மறந்தும் பிறன்கேடு சூழற்கு. மனசால கூட மறந்தும் கூட அடுத்தவனுக்கு கேடு நினைக்காது. அடிச்சு சொல்றார் வள்ளுவர். ஒருத்தருக்கு பார்த்து ஒன்று கொடுக்குறோம் பாருங்க, கொடுக்குறத பார்த்து பொறாமப்படுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் அவன் எப்படி போவான் தெரியுமா? திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னர். நீங்கள் ஒருத்தருக்கு பார்த்து கொடுக்குறப்ப கொடுங்கன்னு சொல்லணும். என்னங்க கம்மியாக கொடுக்குறீங்க? ஒரு இல்லறத்தை நடத்தக்கூடிய இல்லால் எப்படி சொல்லணும்னா, யார் வந்திருக்கிறா? உங்கள் சகோதரி வந்திருக்கிறா, 50 தான் கொடுக்குறீங்க, கஞ்சாம்பட்டித்தனமா 500 கொடுங்கன்னு என்னைக்கு மனைவி சொல்லுகிறாளோ அங்கே தான் அறம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நிலைக்கு நம்ம போகணுங்கிறதான் வள்ளுவன் ஆசைப்படுகிறார். பெருசாக கொடுக்கணுமியா, அதில் என்ன கஞ்சத்தனம்? அப்போ சொல்கிறாங்க பாருங்க, அழகா சொல்லி அந்த வாய்மை என்பது ஒரு அறம்னு சொல்கிறாரு. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சொல்லுகிறார். ஒருத்தருக்கு பார்த்து உன்னை கொடுக்கற பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா சொல்கிறாரு பாருங்க, உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னார். உடுக்கிறதுக்கு ஆடை இல்லாமல் போயிடுவீங்க, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் போயிடுவீங்க. இதை விட யாருங்க சொல்ல முடியும்? அப்போ இதை விட யாராவது சொல்ல முடியுமான்னா முடியாது. இந்த சிந்தனை வள்ளுவனுக்கு எப்படி வந்தது? அப்போ சொல்லும்போது கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் சில இடங்களில். ஏன்னா இந்த மனுஷ பசங்க 2000 வருஷம் கழித்து இப்படி தான் இருப்பாங்க. பெற்றவங்களை வந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு ஆரம்பத்தில் சொன்னேன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா. ஒரு பையன் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ வீட்டம்மா சொல்கிறாங்க, என்னங்க இன்னும் உங்கள் அப்பா வரலை? யார்கிட்ட? அந்த பையனுடைய அப்பாட்ட. இன்னும் உங்கள் அப்பா வரலை. அதானே பார்த்தேன், ஃபோன் அடிக்குது, அதானே பார்த்தேன். பெரியவர் இது வரைக்குமா வச்சுக்கிட்டு இருப்பார், அனுப்பிச்சி விட்ருப்பார். அந்த ஃபோன் தானே? மனைவி கேட்குறா. ஆமாம் ஆமாம், அண்ணன் தான் பேசுகிறாரு. அண்ணா அப்பா அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீ போய் ரிசீவ் பண்ணிக்க. இப்போ இதை பார்த்துட்டு பையன் கேட்டான், அப்பா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான்ப்பா, அதனால் தாத்தா அங்கே ஒரு நாள் இருக்கார், இங்கே ஒரு நாள் இருக்கிறார், எனக்கு நீ ஒருத்தன் தானப்பா இருக்கிற, நான் ஒரு நாள் உன்னை வச்சுட்டு இன்னொரு நாள் எங்கப்பா விடுவேன்னு கேட்டான். அதுதான் செகுல்ல சாத்தின மாதிரி இருந்தது. ஒரு தகப்பனை இங்கும் அங்கும் பந்தாடுவதல்ல அறம். எப்பேற்பட்ட அறம் தன் மண், எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட அறத்தில் பிள்ளைகளை வளர்க்கணும். இன்னைக்கு பொருள் சார்ந்து வளர்த்து கொண்டிருக்கிறோம், அறம் சார்ந்து வளர்க்குறோமா? ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்து முடித்து வேலைக்கு போயிட்டான், ஐடியில் மாதம் 65,000 சம்பளம் வாங்கிட்டு முதல் மாத சம்பளத்தை அப்படி கொண்டு வர்றான்.
கொண்டு வந்த உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் முதல் மாத சம்பளம். இப்போ மகேந்திர பாபு நாங்களாம் முதல் மாத சம்பளம், இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தால் நான் கொடுத்துருப்பேன். எங்கள் அப்பா இல்லை. அப்போ நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? அம்மாட்ட போய் அவன் கொடுக்குறான். அம்மா சொல்கிறா, என்கிட்ட கொடுக்காதடா, உன்னை பெற்றவர் அப்பாடா, அப்பா கிட்ட கொண்டு கொடு. அவன் சொன்னால், அம்மா மாட்டேன், உன்கிட்ட தான் கொடுப்பேன், நீ வாங்கிக்க, வேறு எதுவும் என்கிட்ட பேசாது. இல்லைடா, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது உங்கள் அப்பா, அவர்கிட்ட தாண்டா கொண்டு கொடுக்கணும். பையன் கேட்கல, ஒரு அறை விட்டா அம்மா. அப்படி அம்மானா அறை விடணும். அறை விட்டோன்னே பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், என்னை ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சின்ன வயசில் நான் என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி கொடுப்பாரு. 10 வயசில் ஸ்கூலில் டூர் போனப்போ நான் பணம் கேட்டேன், அப்பா கொடுத்தாரு. கல்லூரி போகிற பொழுது பணம் கேட்டேன், அப்பா கொடுத்தாரு. வேலைக்கு போகிறப்ப கூட எனக்கு அப்பா தான் கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போதெல்லாம் அப்பா கை மேலே இருந்துச்சுமா, வாங்குகிற என் கை கீழே இருந்துச்சுமா. இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை கீழே போகக்கூடாதுமா, என்னை பெற்று வளர்த்த என் தந்தையின் கை ஒருபோதும் கீழே போகக்கூடாதுமா. இது அறம், இதுதான் அறம். வேற ஒன்றும் பெருசாலே நீங்கள் அறத்துக்கு போக வேண்டாம். அறம் என்பது எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. அதைத்தான் ஐயன் திருவள்ளுவன் அழகாக சொல்லுகிறார். நினைச்சு பார்க்கணும், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மாலை பெரிது. நன்றி மறக்கவே கூடாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்ட்டான். உதவியை மறக்கவே கூடாது. இன்னைக்கு உலகம் முழுக்க உதவியை மறந்துருச்சு. அவர் என்ன எனக்கு உதவியா பண்ணார், அவர் தேவை, நாங்கள் போனோம், அப்படித்தான். அது அல்ல. காலத்தின திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். என்ன அழகு, என்ன வேணுங்க உங்களுக்கு திருக்குறள்ல? அழகா ஷீலா சொன்னாங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். தாப்பா போட்டு அன்பெல்லாம் வெளிப்படுத்த முடியாது, அன்புக்கெல்லாம் தாழ்பால் போட முடியாது. அப்போ என்ன படிச்சிருக்கோம் நம்ம? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. தெளிவாக சொல்லிட்டார். பிறன் பழிப்பது இல்லாயின் என்று குறள் 49 சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு வாழ்க்கை யதார்த்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அற்புதமான நெறியை காண்பித்திருக்கிறார்கள். அந்த வழியிலே ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு அற்புதமாக வந்திருக்கிறது. அந்த சிந்தனையின் படியிலே தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எதை வைத்து ஓடுகிறது என்று சொன்னால், அர்த்தா காமா மோட்சா தர்மா என்று சொல்வார்கள். தர்மம் அதுதான் இன்றைக்கு பெரிய சிந்தனை. ஒரு பாலைவனத்தில் ஒருத்தன் நடந்து போகிறான், தண்ணீர் தாகம் எடுக்கிறது. ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை கிடக்கு. அந்த குடிசைக்கு முன்னால் ஒரு குழாய் இருக்குது. அந்த குழாயில் ரொம்ப துருப்பிடிச்ச ஒரு குழாய், பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணி இருக்குது, ஒரு ஜக்கில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தாகம் எடுப்பவர்கள் இந்த ஜக்கில் உள்ள நீரை அந்த குழாயிலே ஊற்றி அடித்தால் தண்ணீர் மேலே வரும், குடித்துவிட்டு மறக்காமல் மீண்டும் ஜக்கை நிரப்பி வையுங்கள் என்று எழுதியிருக்கிறது. வந்தவனுக்கு கடுமையான தாகம், அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். அந்த தாகத்தில் நிற்கிற பொழுது அந்த தாக சாந்தி பண்ண வேண்டும். பார்க்குறான், குழாயை பார்க்குறான், துருப்பிடிச்ச குழா. என்னடா செய்ய போகிறோம்னு பார்க்குறான். இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டா என்ன ஆகிறது சிந்திக்கிறான். பிறகு மனம் தெளிவு பெற்று தண்ணீரை ஊற்றுகிறான். ஊற்றி அந்த தண்ணீர் வேலை வருகிறது. அந்த இடத்துல அவன் செய்தது அறம். என்ன அறம் செய்கிறான்? அடுத்தவருக்கும் பயன்பட வேண்டும் என்கிற அறத்தை அவன் அங்கே கொண்டு வருகிறான். இதாவது பரவாயில்லைங்க. ஒருத்தன் ரொம்ப களைப்பாக போய் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். விழுந்த உடனே கூட வந்தவன் உணவு கொடுக்குறான், அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடித்த உடனே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க போகிறப்ப அவன் சொல்கிறான், நான் பிச்சை எடுக்க விரும்பலைன்னா. என்னது பிச்சை எடுக்க விரும்பலையா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் உனக்கு நான் சாப்பாடு கொடுத்தேனே, அது என்ன? அதுக்கு அவன் சொன்னான், இயலாத பொழுது உன்னிடமிருந்து உணவை பெற்றது பிச்சை. இப்பொழுது என்னால் எழுந்து சென்று அந்த தண்ணீரை பிடித்து குடிக்க முடியும். இயலாத பொழுது பெறுவது தான் பிச்சை. இயன்ற பொழுதும் அதை நாம் பெற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு அர்த்தம் வேறு. எனவே என்னால் முடியும், நான் சென்று அந்த தண்ணீரை குடிக்கிறேன் என்று சொன்னான். அதுதான் அறம். நம்மால் முடியும், நம்மால் முடியக்கூடிய அந்த சிந்தனை அற இலக்கியங்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான சிந்தனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது.
பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இந்த 4 குற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்லுவார். எனவே அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அப்போ மீண்டும் மீண்டும் அறச்சிந்தனைகளை கொண்டு வந்து தருகிறார்கள். மணிமேகலை இன்றைக்கு 50 காப்பியங்களிலே அறத்தை பெரிதும் பேசிய மணிமேகலை எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். காப்பிய இலக்கத்தில் அழகாக சொல்லுகிறார், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இல்லது கண்டது இல். முடிச்சிட்டான். இந்த மண்ணுயிருக்கு என்ன வேணும்னா உணவு, உடை, இருப்பிடம், இது கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் அவர் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றினான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன், சாப்பாடு கொடு. அது எவ்வளோ பெரிய அறம் தெரியுமா? அறத்திலே தலை சிறந்த அறம் எது என்று சொல்லுகிற பொழுது, தானத்திலே தலை சிறந்த தானம் என்று எல்லோரும் ஒன்றை சொல்லுவார்கள். நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வது என்ன தெரியுமா? தானத்திலே சிறந்தது நிதானம். நிதானத்தை ஒருவன் கடைப்பிடித்து விட்டால் அது மிகப்பெரிய அந்த பொறுமையின் வெளிப்பாடாக விளங்கும். பொறுமை ரொம்ப அழகா சொன்ன. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இன்னைக்கு ஒரு சொல்லு பிள்ளைங்க பொறுக்க மாட்டேதுங்களே. யோசித்து பாருங்க. கோபம் ஒரு வார்த்தை திட்டிட்டீங்கன்னா 4 நாள் சாப்பிடாம இருப்பேங்கிறான். அல்லது அலைபேசி எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு நான் வீட்டை விட்டு ஓடிடுவேங்கிறேன். ஓடுறான்வார் எங்கள் அப்பாலாம். எங்கள் அப்பாலாம் ஓடுறா, நீலாம் எதுக்குடா பூமிக்கு பாரமாக இருக்க? என்ன அப்படி? அப்பா கார் வச்சுருந்தாங்க, காருக்கு ஒரு ஓட்டுநர் இருந்தார். நான் போய் காரை எடுக்கவான்னே, அதெல்லாம் அவன் உழைச்சி வாங்கணும்னார் எங்கள் அப்பா. அதெல்லாம் அவன் உழைச்சி வாங்கணும்னார். அதுக்கப்புறம் அந்த காரை தொட்டமா? தொடலை. நான் முதல்ல கார் வாங்கினேன். கார் வாங்கினேன் அப்பாட்ட கொண்டு, அப்பா நானும் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா அன்னைக்கு அந்த காரை கொடுத்துருந்தானா நான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்க மாட்டேன். எனக்கு கேட்டது கிடச்சிருச்சுன்னா நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. எங்கள் அப்பா இருக்கார். நீ என்ன செய்ய போகிற? அதான் எங்கள் அப்பா மீனாட்சி அம்மன் கோயில் கூப்பிட்டு போவார். மீனாட்சி அம்மன் கோயில் கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா தீபாவளி அன்னைக்கு கூப்பிட்டு போவார். உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டம் ரொம்ப இருக்கும். ஆடி வீதியில் உட்கார வைப்பார். நாங்கள்லாம் உட்காந்துருப்போம் 5 பிள்ளைங்க உட்காந்தோன்னா. அப்போல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. முறுக்கு விற்றுட்டு வருவாங்க. கூடையில் வச்சு நெய் முறுக்கு, கை முறுக்குலாம் விற்றுட்டு வருவாங்க. எங்கள் அப்பா அந்த முறுக்கை வாங்குவார். எங்கள் எல்லாருக்கும் 2 முறுக்கு கையில் கொடுப்பார். அவர் ஒரு 5 முறுக்கு கையில் வாங்கி வச்சுக்கிடுவார். நான் ஒரு நாள் அப்பாட்ட கேட்டேன், அந்த தீபாவளி அன்னைக்கு, அப்பா முறுக்கு வாங்கி தரீங்களேப்பா, அம்மா 3 டின்னு வீட்டில் முறுக்கு சுட்டு வச்சுருக்கா, அதை சாப்பிட்லாம்லப்பா, எதுக்குப்பா வாங்கி கொடுத்தீங்க? அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டேய், நமக்கெல்லாம் வசதி இருக்குது, வீட்டில் தீபாவளி கொண்டாடுறோம், இவங்க முறுக்கு விற்றா தாண்டா அவங்க வீட்டில் தீபாவளி. நம்ம வாங்கலைன்னா யாரா வாங்குவாங்க? நம்ம வாங்கலைன்னா யார்? இதுதான் அறம். அறத்தை எங்கே சொல்லி கொடுக்கணும்னா பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்து சொல்லி கொடுக்கணும். வள்ளுவன் அதைத்தான் சொன்னான், ஈதல் அறம், பிறருக்கு கொடு. இந்த சமூகத்திலேருந்து நம்ம எல்லாம் வாங்கிட்டோங்க. இந்த சமூகத்தில் நம்ம எல்லாம் வாங்கிட்டோம். இந்த சமூகத்துக்கு திரும்பி கொடுக்கணுமா வேண்டாமா? அதனால தான் இந்த கருத்தரங்குக்கு நம்ம வந்திருக்கிறோம். சமூகத்தில் வாங்கிட்டோம். இன்றைக்கி கருத்தரங்களை பேச போனால் ஒரு பேச்சாளருக்கு எவ்வளோ தொகைன்னு உங்களுக்கு தெரியும். வாங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? வாங்கக்கூடாது, கொடுக்கணும். இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும். அது 500 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் இருந்தாலும் சரி, கொடுப்பதிலே தான் இன்பம் இருக்கிறது. அந்த அறத்தை தான் வள்ளுவம் அழகாக இல்லறத்திலே கொண்டு வந்து சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். கொடுப்பதறம், குடு இன்பம், அதுதான் குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். இன்பத்தை வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு அறம், அற்புதமான அறம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு விருது வழங்குகிற விழா வச்சுருக்கிறோம். 29ஆம் தேதி ஒரு அலைபேசியில் எனக்கு செய்தி வந்தது, விருது எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னே. நான் ஒரு ஆசிரியர், எனக்கும் விருது கொடுக்குறீங்க, என்னுடைய மாணவிக்கும் விருது கொடுக்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னாங்க. நான் சொன்னேன், விருது வாங்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா? இல்லை, என் ஸ்டூடெண்ட்டு மத்தியில் நான் எப்படி வாங்கிறது? உங்கள் பேரை நீக்கியாச்சு வைங்கன்ட்டேன். என்ன சொல்கிறார் வள்ளுவர்? உன்னை விட உன் மாணவன் திறமைசாலியாக இருந்தால் அதை அங்கீகரித்தால் தான் நீ உண்மையான ஆசிரியர், இல்லை என்றால் நீ ஆசிரியர் ஆவதற்கு தகுதியே கிடையாது. சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். நாட்டங்க தோக்குறோம். நம்ம
ஒரு உண்மையான கணவன் தன் மனைவியிடத்தில் தோற்க வேண்டும், வள்ளுவன் சொல்கிறான். ஒரு உண்மையான ஆசிரியர் தன்னுடைய மாணவனத்திலே தோற்றுக்க வேண்டும். ஒரு உண்மையான அப்பா தன் பிள்ளைகளிடத்தில் தோற்கணும். என் பிள்ளை எப்படி வர்றான்னு சொல்லணும். தோற்பதிலே தான் இன்பம் இருக்கிறது. இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது வள்ளுவம் காட்டிய அறம். அன்பினால் அன்பிற்கும் உண்டோன்னு கேட்குறாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. போடா, என்னடா வாழ்க்கை வாழ்கிற? அன்பகத்து இல்லை, அன்பு இல்லைன்னா உன் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பட்ட மரத்துக்கு சமம்டான்ட்டார். இதை காட்டில் வேறு என்னங்க வேணும்? அன்பு அன்பு அன்பு, அறத்திற்கு அன்பு சார்பு என்ப மரத்திற்கும் அகுதே துணைன்னா. முன்பெல்லாம் சண்டை நடக்கிறதுக்கு முன்னால் இன்னார்லாம் இங்கே வராதிங்க, சண்டை நடக்க போகுதுன்னு அறிவிப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. மக்கள் எங்கே அதிகமாக இருக்கணும் அங்கே தான் குண்டை போடுறேன். யோசித்து பாருங்க. நீங்கள் குருநாதர் கூப்பிட்றாரு, அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனன் காலையில் நிற்கிறான், வில் பயிற்சி கொடுக்கணும். மேலே பறவை பறந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து நீ அம்பு போடுற, அம்பு போட்டோன்னா அந்த பறவையை வீழ்த்தணும். இதான் உனக்கு இலக்கு, இதான் உனக்கு இலக்குன்னா விட்டான். அம்பு சர்றன்னு விட்டான் அர்ஜுனனு. பறவை கீழே விழுந்துச்சு. எல்லாம் கைதட்டினா, வில்லுக்கு ஒரு விஜயன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பக்கமாக கர்ணன் வந்தான். வந்தோடனே அதே விஷயத்தை சொன்னார். அதே விஷயத்தை குருநாதர் சொன்னார். அம்பை விடு, பறவை போய்கிட்டு இருக்கு. எடுத்தான், வில்லை எடுத்தான், அம்பை பூட்டினான். பூட்டிட்டு இப்படி மேலே பார்த்தான், அப்படியே பார்த்தான். பார்த்துட்டு வில்லை கீழே போட்டான், அம்பை கீழே போட்டான். என்னான்னு கேட்டார் குருநாதர். அவன் சொன்னான், இது விடியற்காலை நேரம், பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறது. அது தாய்ப்பறவையாக இருக்கிறது. அந்த தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துக்கொண்டு போகிறது. இந்த நேரத்தில் நான் அம்பை விட்டு அந்த தாய்ப்பறவையை கொன்றால் நான் பாவி ஆகி விடுவேன். எனவே எனக்கு வீரத்திற்கு இழுக்கு வந்தாலும் பரவாயில்லை, நான் தர்மத்தை கடைபிடிப்பவன் என்று சொன்னான். அன்பிற்கினிய பெருமக்களே, நமக்கு வாய்ப்பு வருகிறது என்று அனைவரையும் காயப்படுத்துகிற இந்த உலகத்திலே எனக்கு வாய்ப்பு வந்தாலும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு வருவதற்காக நான் போராடுகிறேன் என்பதிலே தான் அறம் இருக்கிறது. எனவே அறம் என்பது இந்த உலகத்திலே பேணப்பட வேண்டிய ஒன்று. மறந்தும் பிறன்கேடு சூழற்க என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே எல்லாம் வல்ல நம்முடைய இந்த உலகத்தை இறைவன் படைக்கிற பொழுது ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதனாலே அன்பும் அறமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பண்பும் பயனுமாக இருக்கிறது. அன்பு என்றால் பண்பு வந்துவிடும். எவன் ஒருவன் அன்போடு இருக்கிறானோ அவன் தலை சிறந்த பண்போடு வளருவான். எவன் ஒருவன் அறம் செய்ய வேண்டும் நினைக்கிறானோ அந்த அறத்துக்குரிய பயன் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைத்து விடுகிறது. எனவே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதை போல மறந்தும் பிறன்கேடு சூழற்க மனத்துக்கண் மாசிலனாதல். இதை மனத்திலே இருத்தி வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்தி விடைபெறுவது முனைவர் சண்முக திருக்குமரன். இறுதியாக நன்றியுரை. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை செயலர், பொது நூலக இயக்குனர், இணை இயக்குனர், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஆகிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து கடந்த 3 நாட்களாக ஐயா அவர்களின் பணிகளை ஒதுக்கி நமக்கான நேரம் எடுத்து இந்நிகழ்விற்கு நெறியாளராக வருகை புரிந்து அன்பும் மரணுமாய் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளலாய் திருக்குறளின் மேலாண்மை சிந்தனைகளை ஐயா அவர்களின் குரலால் திருக்குறள் என்னும் வாழ்க்கை பாடசாலையை நமக்கு தானம் அளித்த நல்லாசிரியர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் பள்ளி விடுமுறை நாட்களிலும் நமக்கான நேரம் ஒதுக்கி நம்மிடையே வள்ளுவர் எழுதிய வைர வரிகளை தலைப்பாக கொண்டு அன்பும் அறனும் பற்றி மிக இனிமையாக சொற்பொழிவாற்றிய நல்லாசிரியர் கவிஞர் திருமிகு மகேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் திருமிகு சீலாதேவி அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்ற நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வினை சிறப்பித்த நூலகர்கள், வாசகர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி.